welcome to Fiction of 47. இது when a gamer boy falls for you ஜேகேஎஃப்எஃபோட போனஸ் பார்ட் தான். லாஸ்ட் பார்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் அநியாயம் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களையும் ஜேகேவை பிரிச்சிருப்பேன். ஸோ அதை நம்ம சரி பண்ணோம் இல்லையா, அதனால் போனஸ் பார்ட் போட்டிருக்கேன். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இப்போது என்ன இந்த ஸ்டோரியில் என்ன அப்படின்னா, அவங்க ஸ்கூல் முடிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் என்ன, யூனிவர்சிட்டி தான். காலேஜில் மீட் பண்ணி அங்கே என்னென்னலாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சீனரி தான். ஓகே, நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்களும் ஜிம்மனும் தான் யூனிவர்சிட்டி வாசலில் நிற்கிறீங்க. ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு வெல்கம்லாம் சொல்லி போர்டெலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் வந்துட்டு கேட்குறான், நம்ம காலேஜ் வந்துட்டோம், அதை நம்ப முடியுதா என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள சத்தியமாக இல்லை, நம்ம காலேஜ் வந்துட்டோம், அதுக்குள்ளே ஸ்கூலே முடிச்சிட்டோம், நம்பவே முடியல, நான் ஏதோ ஸ்கூலை கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவும், ஜிம்மனுக்கு வந்துட்டு தெரியுது நீ எதை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இருந்தாலும் சரி ஓகே, நம்ம எதுவும் சொல்லி ஞாபகப்படுத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கம்முன்னு சரி வா நம்ம தொலைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி கிளாஸை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டுருக்கீங்க, எல்லாத்தையும் சுற்றி முற்றி பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே புதுசாக இருக்குது. அங்கங்கே மட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச, அதாவது உங்கள் ஸ்கூலில் படித்த ஒரு 2-3 பேரை மட்டும் பார்க்குறீங்க. ஆனால் என்ன, அவங்கெல்லாம் பார்க்காத மாதிரி போகிறாங்க. அப்போ தான் ஜிம்மன் சொல்கிறான், நமக்கு நம்ம தான் தலை, நீ உனக்குனா எனக்குன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் அவ்வளோதான், வேறு எவனோ மதிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு டக்குன்னு ஒருத்தர் மேலே இடிச்சிடுவீங்களா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்ப்பீங்க. பார்த்தா ஜேகேவாக இருப்போம். பின்னாடி ஜிம்மனில் ஜேகே அப்படின்ற மாதிரி கத்துவான். ஜேகேல பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பார்ப்பான். அவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டுருக்கான். கேப்பு கிடச்சது ஏதோ 6 மாதமோ 5 மாதமோ அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தானே யூனிவர்சிட்டி ஓப்பனில் இருக்கும். ஸோ பார்த்துட்டு வயன் ஜிம்மன் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்பான். வயன் வந்துட்டு எதுவுமே பேசவே இல்லை, கம்முன்னு இருக்கான். ஜிம்மனை வந்துட்டு கம்முன்னு இருப்பான். நல்லா இருக்கும்டா, இந்த காலேஜ் தானா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம் இந்த காலேஜ் தான் அப்படின்ற மாதிரி ஜிம்மனும் ஜேகேவும் பேசியிருக்காங்க. நீங்களாம் வாயை மூட்டு கம்முன்னு இருக்கீங்க, என்ன பேசுறதுன்னு தெரியாமல். ஏன்னா சண்டை போட்டிருப்பீங்களே, நீங்கள் சொன்னதான் அவன் கேட்கல, அப்போ கோவம் இருக்க தானே செய்யும். அப்போது ஜிம்மன் வந்துட்டு நீங்கள் அமைதியாக இருக்கதை பார்த்துட்டு, இல்லை எனக்கு புரியல, பார்த்து 6-7 மாதம் ஆச்சு, உங்களுக்குள்ளே இருக்க கான்வர்சேஷன் இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். உடனே ஜேகேல ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்களும் வந்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது, நல்லா இருக்கேன். ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லும்போது, நான் சரியான என்ன என்ன நான் பார்த்துட்ருக்கேனே எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி ஜிம்மன் நின்றுட்டுருப்பான். என்னடா வேணும் உனக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் 2 பேரும் அட் அ டைமில் கேட்பீங்களா. இல்லை எனக்கு புரியல, நான் என்ன சொல்கிறேன், கான்வர்சேஷன் உங்களுக்குள்ளே இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறேன். ஹாய் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், சூப்பர், அவ்வளோதான் இல்லை அப்படின்ற போது பின்னாடிலேருந்து ஒரு பொண்ணு வரும். ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜேகே திரும்பி பாப்பா, என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தானே குக்கி ஸ்டார் அப்படின்னு கேட்கும்போது ஜேகேல ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உங்களோட ஸ்ட்ரீமெல்லாம் நான் எப்போவுமே பார்ப்பேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுமா. ஓகே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவனும் திரும்புவா. நீங்கள்ல என்ன இந்த லீவில் உன்னோட சேனல் ரொம்ப பெருசாகிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. மேபி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா. ஜெமின் வந்துட்டு சரி ஓகே பேசுகிறேன், என்ன தான் பேசுகிறானுங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கான். நீ சொன்னது கரெக்டு தான், உன் பேச்சை நான் கேட்டிருக்கணும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லுவோம். பரவாயில்ல இருக்கட்டும், இல்லை நான் கேட்டிருக்கணும், நான் ஸ்ட்ரீமிங்லேயும் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுலையோ டைம் ஓவராக ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், ஐ எம் சாரி அப்படின்ற மாதிரி கேட்குறான். உங்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா சாரிலாம் கேட்குறான் அப்படின்ற மாதிரி இருந்தது. நீங்களும் வந்துட்டு நானும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜிம்மன் திடீர்னு கத்த ஆரம்பிச்சு, ஃபைனலி 2 பேரும் சாரி கேட்டீங்க, வா இது எவ்வளோ பெரிய உலக அதிசயம் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஐயோ தயவு செஞ்சு கொஞ்சம் நடுவில் வர்றது, இந்த மூக்கை நுழைக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்றியா ஜிம்மன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துவீங்க. சரி லவ்வர்ஸ்குள்ளே நான் எதுக்கு அப்படின்னு ஜிம்மன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அட் அ டைமில் சொல்லுவீங்க. சரிப்பா நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சைடு போயிடுவான். எங்கேயோ போகிற ஈர் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவனும் அந்த சைடு போயிடுவான்.
இப்போது நீங்களும் ஜிம்மனும் எங்கே போகிறீங்க அப்படின்னா இந்த ஷெட்யூல்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக போகிறீங்க, யார் யார் எந்த கிளாஸ் அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு அட்மிஷன்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்னா யார் யார் எந்தெந்த கிளாஸில் போய் உட்காந்துட்டு கிளாஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் 2 பேரும் அங்கே போயிட்டு என்ன ஷெட்யூல் அப்படின்னு பார்ப்பீங்க. பின்னாடி ஏதோ ஜேகே வந்திருப்பான். ஜேகே வந்து நின்று பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்களும் ஜேகேவும் பக்கத்து பக்கத்தில் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மில் எனக்கு தெரிஞ்சு ஃபெய்த் வந்துட்டு உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே தான் இருக்கீங்க, ஸ்டில் பார்த்துட்டே தான். ஏன்டா அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுறது, 2 பேரும் பக்கத்தில் போட்டிருக்கு பாருங்களேன், உங்கள் கருமா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஏன் சீட் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏன் சீட். ஐயோயோ என்னாச்சுடா? அந்த பொண்ணு அந்த பொண்ணுனா அதான்டா இந்த ஸ்கூலில் படிக்கும்போது அந்த இது என் கூட போட்டாங்கல்ல அசைன்மெண்ட்டுக்கு. அந்த அந்த பொண்ணு பேர் ஜெசிகாடாண்டா என் பக்கத்தில் உட்கார போகிறா அப்படின்ற மாதிரி ஜேகேவும் ஜிம்முன்னு அங்கே பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் என்ன, சாருக்கு ஆள் கிடச்சிச்சு, கம்முன்னு அவளே மேலே எரிஞ்சு விழுவா, நீ வேற அப்படின்ற மாதிரி. இப்போது பின்னாடியிலேருந்து அந்த பொண்ணு வருது, ஜெமன் அப்படின்னோடனே திரும்பி பார்த்துட்டு ஜெசிகா எப்படி இருக்கீங்க அப்படின்னோடனே நான் நல்லா இருக்கேன், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் முதலே பார்த்துட்டேன், நம்ம 2 பேரும் தான் டெஸ்க் மேட்டாமே, பார்த்தேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஆக்வர்டாக பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஓகே வாங்க கிளாஸ் போகலாம் அப்படின்ற மாதிரி கிளாஸ் போகிறாங்க. இந்த மாதிரி நார்மலாக 1 வீக் நல்லா தான் ப்ரோ போயிட்டுருந்துச்சு. இந்த மாதிரி நார்மலாக இப்போது ஜேகேவுக்கு வந்துட்டு அதாவது உங்கள் மேலே அந்த க்ரஷ் வந்துட்டு இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. லைக் முன்னாடிலாம் வந்துட்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த பையன் இனிமேல் இவ தாண்டா நமக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இங்கே ஜிம்முன்னு வந்துட்டு ஏதோ ஓகே என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஆனால் நீங்கள் 3 பேரும் ஒன்றா தான் சுற்றுவீங்க, ஜிம்மன் நீங்கள் அப்புறம் ஜேகே, நீங்கள் 3 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் சுற்றுவீங்க. ஸோ கொஞ்ச நாள் கழித்து காலேஜ் லைஃப் நல்லா தான் போயிட்டுருக்கு. ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டமா அப்புறம் ஸ்டடீஸ் சம்மந்தப்பட்டமா தான் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு நாள் ப்ரொஃபஸர் வந்து நான் வந்துட்டு குரூப் பிரிக்க போகிறேன் ப்ராஜெக்ட்காக, அந்த குரூப் வந்துட்டு ஈச் குரூப் ஹேவ் 3 மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லவும் எல்லாம் வந்துட்டு ஓகே 3 மெம்பர்ஸ் எனக்கு இவங்களோட நாங்கள் 3 பேர் அது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்முன்னு வந்துட்டு கடவுளே இந்த 2 லவ் பேர்ட்ஸ்க்கு நடுவில் மட்டும் நான் சிக்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கான். ஏன்டா ஜிம்மு நீ கூட வரமாட்டியா நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. உன் கூட வரலாம் ஜேகே, உன் கூட வரலாம், ஆனால் தனித்தனியாக வரணும், உங்கள் 2 பேர் கூடயும் சேர்த்து இருக்கும்போது நான் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கும்போது 6th குரூப் நீங்கள் 3 பேர், 5th குரூப் நீங்கள் 3 பேர் அந்த மாதிரிலாம் பேசிகிட்டே வந்து 7th குரூப் வந்துட்டு ஜியான், ஜங்குக், ஒயன் அண்டு ஜிம்மன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜிம்மனில் ஐயோ போச்சு, நான் எப்போவுமே ஏன் இவங்க 2 பேர் கூடயே சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குவோம். நீங்கள நான் வர சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகேல உனக்கு வேணும்னா நீ போய்க்கோடா, உன்னை நான் கூடவே மாட்டேன் அப்படின்னா அதுதான் எனக்கும் வேணும் அப்படின்ற மாதிரி அவனும் ஏஞ்சி போயிடறான். ஸோ கொஞ்ச நேரம் கழித்து லைப்ரரியில் உட்காந்து 3 பேரும் ஏதோ சர்ச் பண்ணி புக்கெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மனில் எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்குது, நான் போய் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீங்கள்ல ஏன்டா எப்போ பார்த்தாலும் அதுலேயே இருக்க, ஏன்னா நான் வளர்கிற பையன், நீ ஆல்ரெடி 20 இருந்தாலும் வளர்கிற பையன், நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஏஞ்சி போவேன். இவனை திருத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லிவிட்டு நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போது ஜேகேக்கு வந்துட்டு அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அந்த ஸ்கூல் டைமில் இந்த அதாவது அவன் தான் குக்கீஸ்டான்னு தெரிய வருது. அப்போது நீங்கள் கூப்பிட்டு போய் டெரஸில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் சமாதானப்படுத்தி விட்டது அது எல்லாமே ஞாபகம் வருது. ஸோ திடீர்னு வந்துட்டு கேட்குறான், உனக்கு ஸ்கூலில் நடந்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறான். இந்த மாதிரி ஜேகே கேட்கவும் நீங்கள சம்டைம்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேவும் நானும் தான் சம்டைம்ஸ் அதை பற்றி யோசிப்பேன் அப்படின்ற மாதிரி பேசிவிட்டு நீங்கள் ரொம்ப க்ளோஸாக உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் 2 பேருமே நோட்டீஸ் பண்ணல நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க அப்படின்ட்டு. நீங்கள் 2 பேருமே லைக் வேறு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணவும் நினைக்கல. நீங்கள் 2 பேரும் உங்களோட ஃபேஸையே அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போது திடீர்னு ஜிம்னு வருவானா, ஹே லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு வந்தோடனே ஜிம்மன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. இங்கேருந்து போடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்துவான். முடியாது அப்படின்ட்டு வந்து உட்காந்துப்பான். ஐயோ இவனை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய சைன் பண்ணிட்டு ஓகே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கீங்க.
நடந்துகிட்ருக்கு. ஸோ ஓகே ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஓகே இப்போது லன்ச் பீரியட் ஆச்சு வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரியை விட்டு 3 பேரும் வெளில தான் வருவீங்களாம். பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்கும். நீங்கள் ஜிம்மெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இங்கே தான் ஃபெஸ்டிவல் எதாவது நடக்குதாடா அப்படின்ற மாதிரி பேசிக்கிறீங்க. இல்லையே அப்போலாம் எனக்கு எதுவும் தெரியல, அது எப்படி ஸ்கூல் வந்து ஒரே வாரத்தில் ஃபெஸ்டிவல்லாம் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாம் திப்பு திப்புன்னு உள்ளே வந்து ஜேகே கிட்ட ஜேகே நான் வந்துட்டு உங்களோட பெரிய ஃபேன், எனக்கு கொஞ்சம் ஆட்டோகிராஃப் போட்டு தரீங்களா, எனக்கு உங்கள் குக்கி ஸ்டார் சேனல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் எப்போவுமே எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்ப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகேக்கு வந்துட்டு சந்தோஷம்தான், ஆனால் என்ன கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான் இவ்வளோ க்ரௌடை பார்க்கவும். ஸோ இவன் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது உங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே இவன் கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேன் யூ காய்ஸ் மூவ் அசைடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவனை வெளியில் கூட்டிகிட்டு வரீங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஓகே சாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி காலியான ப்ளேஸில் நின்றுட்டு திரும்பவும் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அவனை ஆமாம் திரும்பவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சிட்ருக்கீங்க. தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. அப்போ வந்துட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், ஓகே நான் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறது இவளுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியுது, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கா அவன் என் மேலே, அப்போது கண்டிப்பாக எனக்கு அவன் மேலே க்ரஷ் இன்னும் தானே பலமாகும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். நீங்கள்ல என்னதான் எனக்கு அவன் மேலே கோவம் இருந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா ப்ராஜெக்ட் செஞ்சாலும் எனக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு அவனை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னு தெரியல, மேபி இந்த ஃபீலிங் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் போல இருக்குது, ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால வருதோ என்னவோ. பார்க்கலாம் போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் இங்கே யோசிச்சுட்ருக்கும்போது அந்த சைடு ஜிம்முன்னு லைப்ரரியில் ஆமாம் இங்கே ஒரு ஜீவன் இருக்குது, அதை பற்றி 2 பேரும் யோசிச்சாங்களா, அவங்க பாட்டு கையை பிடிச்சி அங்கே போயிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு வேறு தெரியலையே அப்படின்ற மாதிரி தலையை சுரிஞ்சிட்டு சுற்றி முற்றி பார்த்துட்டு சரி போவோம் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும்போதெல்லாம் நீங்கள் குக்கி ஸ்டாரோட ஃப்ரெண்டு தானே, எனக்கு அவர்கிட்ட பேசி கொஞ்சம் ஆட்டோகிராஃபு ஃபோட்டோலாம் கொஞ்சம் வாங்கி தரீங்களா அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கேட்குது. ஐயய்ய என்னம்மா நீ கிளம்பு சைடு அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு அவன் பாட்டுக்கு எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி தேடி வந்துட்டுருக்கான். ஸோ நைட் ஆகுது. நைட்டில் வந்துட்டு எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் இருக்கீங்க. அப்போ ஜிம்முனுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜுன்னு எடுத்து பார்த்தா ஐ திங்க் ஐ ஹாவ் க்ரஷ் ஆன் ஹர் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஜேகே. அந்த ஹர் யார் அப்படின்னா ஒயனு. ஓகே ஸோ ஜேகேக்கு நம்ம ஒயன் மேலே க்ரஷ்ஷு அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் இன்னொரு மெசேஜ் வருது. அது யார் அப்படின்னு பார்த்தா ஒயனு. எனக்கு ஏதோ ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குடா, எனக்கு என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டவுட். இது ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு எப்படின்னா எப்போவுமே வந்துட்டு நம்ம இவங்கள பர்டிகுலராக ஜேகேவே எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லைனா ஒயனே எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்னே தேவை கிடையாது. சும்மா எனக்கு அவன் மேலே அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் தெரியும், ஓகே இவன் யாரை பற்றி பேசுகிறான், அவன் யாரை பற்றி பேசுகிறான் அப்படின்றதுலாம் தெரிய வந்துடும். ஸோ அதனால ஜேகேவும் மென்ஷன் பண்ணல, ஒயனும் மென்ஷன் பண்ணல. ஆனால் இவங்க 2 பேர் யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்ட்டு ஜிம்முனுக்கு தெரியும். இவங்க 2 பேரும் மெசேஜ் பண்ணுறது இவங்க 2 பேருக்குமே தெரியாது. ஓகே 2 பேருக்கும் 2 பேர் மேலேயும் ஃபீலிங்ஸ் இருக்குது. ஆனால் தற்குறிங்க 2 பேரும் வந்துட்டு மாற்றி மாற்றி சொல்லிக்காதுங்க, அது எனக்கே தெரியும். ஸோ நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும், பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவனும் சரி ஓகே நெக்ஸ்ட் டேலேருந்து ஜிம்முனோட மிஷன் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி தூங்க போகிறான். ஸோ மார்னிங் ஆகுது. காலையில் தலைவர் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா ஃபோனில் ஒரே மெசேஜ் சவுண்டு நைட் ஃபுல்லாக வந்துட்டுருந்துச்சு. எவன்டா அவன் தூங்குகிற நேரத்தில் கூட மெசேஜ் பண்ணிகிட்ருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூடி வச்சு தூங்கியிருப்பான். காலைல தான் எந்திரிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா ஜேகே தான். இல்லை எனக்கு தெரிஞ்சு எனக்கு யாரையும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஒயன் மேலே எனக்கு க்ரஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை க்ரஷ்ஷெல்லாம் இல்லை, ஆனால் உண்மையிலே க்ரஷ்ல தான்டா இருக்கேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் மேலே மெசேஜாக ஜேகே பண்ணியிருக்கான். ஐயோ இந்த நாய் என்ன சும்மா இல்லாமல் நைட்டு ஃபுல்லாக மெசேஜ் பண்ணியிருக்கு, தூங்கலையா அது அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டு சரி ஓகேடா விட்றா நான் பார்த்துக்கிறேன்ற மெசேஜை மட்டும் போட்டுட்டு குளிக்க போயிடுவான். ஸோ குளிச்சுட்டு எல்லாம் ரெடியெலாம் ஆகிட்டு காலேஜுக்கு வராங்க. நீங்களும் ஜிம்முன்னு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது ஜேகே வந்துட்டு வருவானா, வந்துட்டு அப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகிட்ருப்பான். திடீர்னு வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, லைக் அவ்வளோதான் இனிமேல் இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறது ஒரு மிஷனாக ஆயிடுச்சுல்ல. ஸோ அதனால் ஜேகே வந்தோடனே நிமிர்ந்து உட்காந்துடுறான்னா, உடனே நீங்கள்லாம் என்ன இன்னைக்கு நீ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக இருக்கியே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் பார்க்கறதுக்கு எப்போவுமே அப்படி தான் இருப்பேன், அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள்
வந்து இருப்பீங்க. ஸோ அப்போ ஜேகே சீட்டுக்கு அதாவது அவனோட சீட்டுக்கு வருவானா, வரும்போது டக்குன்னுல ஜிம்முன்ல ஜேகே சொல்லு ஜிம்முன்னு வயன் இன்னைக்கு நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொன்னா என்ன அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஒன்று ஜேகேல உண்மையாவா அப்படின்னு கேட்பான். இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்லுவான். அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு ஒயனு சொல்லுடா ஜேகேல நீ சிரிக்கிறது ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொன்னான் அப்படின்னோடனே அங்கே ஜேகே ஒன்று ஜிம்முன்னு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். உண்மையாவா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லுவான். என்ன இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி திரும்பி ஜிம்முன்னு சொல்லுவானா, எனக்கு வேற காண்டுக்கு உன்னை அப்படியே ஜன்னல் வழியாக தூக்கி போட்டுடலாம் போல இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. நான் ஒன்றும் பிளெயின் கிடையாது, நீ அதோட மோசம் அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருப்பீங்க. போக போக ஜிம்மினோட பிளான்லாம் வேர்ஸ்ட் ஆகிட்டே போகுது. அதாவது 2 பேரையும் எரிச்சல் கூட்டுற மாதிரியான நிறையா வேலையெல்லாம் பண்ணுறாப்புல. ஸோ ஒரு நாள் வந்துட்டு அந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பார்ல சார், அந்த விஷயமா லைப்ரரியில் 3 பேரை உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜிம்முன்னு ஒன்று ஐயையோ அப்படின்றான். என்னடா இப்போது என் நோட்டை மறந்து வச்சிட்டேன், சரி அப்போ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு ஜேகே சொல்லும்போது இல்லை முடியாது. ஏன்னா இப்போ நான் போகிறேன். எங்கே போகிறேன்? நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு முடியல தலைவலிக்குது அப்படின்ட்டு போகிறான். டேய் என்னடா சொல்கிற, எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட்டு அப்படின்னு நீங்கள் 2 பேர் கத்திட்டு இருக்கீங்க. அவன் பாட்டுக்கு எதுவுமே காதுலேயே வாங்காமல் போயிட்டான். போயிட்டு லைப்ரரி விட்டு வெளில போயிட்டான். அப்புறம் தான் 2 பேரும் உட்காந்துட்டு சரி ஜிம்முன்னு இல்லாமல் பண்ணாலே இது நல்லா தான் வரும் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லும்போது அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகேட்டில் ஆனால் இதை பற்றி ஜிம்முன்ட்ட சொல்லாத அப்படின்ற மாதிரி அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நல்லா தான் ப்ரோ போயிட்டுருந்துச்சு. கோல்டன் லைட் ஈவினிங் டைமில் கோல்டன் லைட் வந்துட்டு அப்படியே வருது. ஸோ 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன சம்திங் ஃபீலிங் ஏதோ ஆகுது. ஸோ 2 பேரும் பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்களா. ஸோ 2 பேரோட ஃபேஸும் கிட்ட வருது. கிஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு போயிருப்பீங்க. ஆனால் கதை தந்துட்டு என்னோடய வாட்டர் பாட்டிலை நான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு ஜிம்முன்னு வருவான். ஐயோ இவன் யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முன்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்பிங்க. வெளில போடா இங்கேருந்து அப்படின்னு ஜேகே சொல்லுவான். எனக்கு தெரிஞ்சு நான் எதுக்கோ நடுவில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். கரெக்டு தானே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வாட்டர் பாட்டில் தானே எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. கிளம்புறேன், அதுக்காக தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அவன் போவான். நாளாக ஜிம்முனோட தொல்லை தாங்க முடியல. எல்லாம் எரிச்சல் கூட்டுற மாதிரியே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான்ல ஆல்ரெடி. இன்னும் சாருக்கு வேறு டென்ஷன் ஆயிடுச்சு. இவங்க 2 பேரை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தெரில. ஸோ நடுவில் ஏதாவது பண்ணியே ஆகணும். 2 பேரையும் உள்ளே வச்சு பூட்டி வச்சுருவோமா? இது நல்ல ஐடியாவா? நல்லா தான் இருக்கும், நம்ம என்ன பண்ணாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பேசிக்கிட்டு எப்போவுமே வந்துட்டு ஈவினிங் ஆச்சுன்னா லைப்ரரிக்கு தான் போயிடுவீங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் ஃபினிஷ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும். ஸோ நீங்களும் ஜேகேவும் உட்காந்துட்ருப்பீங்க. ஜேகே கேட்பாரு இந்த மாதிரி ஜிவன் எங்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எப்பவும் போல தான் லேட்டாக தான் வருவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னென்ன ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜிம்மன் தான். சாரி எமர்ஜென்சி காண்ட் கம் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ். என்ன எமர்ஜென்சியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகேல எனக்கு தெரிஞ்சு அவன் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எங்கேயாவது உட்காந்து, வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. திடீர்னு பார்த்தா அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணுறீங்க லைப்ரரியில் யாருமே இல்லை. ஸோ என்னாச்சு திடீர்னு வந்துட்டு லைப்ரரி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு லைப்ரரி க்ளோஸ் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி வெளியிலேருந்து வாட்ச்மேன் சொல்கிறாரு. ஐயோ நாங்கள் ஆனால் இன்னும் உள்ளே இருக்கோமே அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளேருந்து கத்துறீங்க. சாரிங்க என்னால் எதுவும் பண்ண முடியாது, எனக்கு பண்ண சொன்னாங்க நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் போயிடுவார். என்ன பண்ண சொன்னாங்க பண்ணாரா அப்படின்ற மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு இருக்கும்போது ஜேகே சிரிச்சிட்ருப்பான். என்னடா சிரிக்கிற, எனக்கு தெரிஞ்சு இது ஜிம்மனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னோடனே அது எப்படி கன்ஃபார்மாக சொல்கிற, அவன் தான் அந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் பண்ணுவான். ஆமாம்ல, இரு ஃபோன் அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபோன் அடித்தா ஃபோன் எடுப்பான். என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்கடா போனேன், எதுக்கடா உள்ளே வச்சு எங்களுக்கு சாப்பிட்டு சொன்னேன் அப்படின்னோடனே நான் எங்கே சாப்பிட்டு சொன்னேன், நான் ஆல்ரெடி எமர்ஜென்சியில் முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அப்படி என்ன சாருக்கு முக்கியமான வேலை, எங்கள் அம்மா வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்ருக்காங்க போனாமா, நினச்சேன் ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வச்சுருவான். நான் சொல்லலை வீட்டுக்கு அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்களாம் போயிருக்காரு தலை அப்படின்னோடனே ஐயோ இவனை வச்சு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி உட்காந்துருவீங்க. உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க இந்த மாதிரி எதனால் நீ
இந்த காலேஜுக்கு சேர்ந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஜேகே முழிக்கிறான். ஆக்சுவலி எதனால சேர்ந்துருப்பான் அப்படின்னா, அந்த காலேஜில் வந்துட்டு என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சேர்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு உங்கள் பேரை பார்த்துருக்கான். அதனால் வந்துட்டு நானும் இந்த காலேஜில் தான் சேருவேன்னு அடம்பிடிச்சி வந்து சேர்ந்துட்டாப்புல. ஸோ ஆனால் சொல்லும்போது நல்ல எஜுகேஷன் தருவாங்க இந்த காலேஜ்லாம் கேள்விப்பட்டேன். பொய் சொல்கிற? இல்லை உண்மையிலே அதனால தான் சேர்ந்தேன். பொய் சொல்லாதடா. வேறு என்ன நான் சொல்கிறது? ஆனால் ஒரு விஷயம் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். பின்னாடி ஜன்னல் பக்கத்துலேருந்து ஐயோ கன்ஃபஸ் பண்ண போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ். என்ன பார்த்தா ஜிம்மன் தான். ஜிம்மன் ஜன்னல் வெளியில் நின்று பார்த்துட்ருக்கான், எல்லாத்தையும் கேட்டுட்ருக்கான். உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சொல்லுடா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது ஐ அப்படின்னு சொல்லும்போது ஃபோன் ரிங் ஆகுமா. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃபோன் தான் எடுத்து பார்த்தா அவங்க அம்மா. உங்களுக்கு சிரிப்பாக வருது, சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு எடுத்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜேகே வந்துட்டு அவங்க அம்மாட்ட பேசிவிட்டு ஓகேம்மா பாய்மா அப்படின்ற மாதிரி வச்சுட்டு பார்க்குறான். 2 பேரும் பார்த்துட்ருப்பீங்க இந்த மாதிரி. அதாவது அவன் சொல்ல வந்தது என்ன அப்படின்றத வந்துட்டு அவனும் சொல்லலை, நீங்களும் கேட்கவே இல்லை. ஜிம்முன்னு வந்துட்டு பிளான் மொத்தமாக போச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவான், வந்து கதவை திறந்துவிடுவான். இங்கே என்ன பண்ணுறீங்க, வெளியே வர லைப்ரரி பூட்டிகிட்டு இருக்கு. டேய் நடிக்காதடா, நீ தான் பண்ண வேலைன்னு எங்களுக்கு தெரியும். தெரிஞ்சிச்சா? சரி வாங்க போவோம். பாரு ஜிம்முன்னு, நீ என் கையில் மாட்டின செத்துருவ அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அதுக்கு அவன் கையில் மாட்டணும்டா அப்படின்ற மாதிரி அவன் போயிட்டான். ஐயோ இவனை வச்சுட்டு நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் புலம்பிகிட்ருக்கீங்க. ஸோ 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ வந்துட்டு ஜிம்முன்னு வந்துட்டு ஆல்மோஸ்ட் கன்ஃபஸ் பண்ண போயிட்டான். ஜிம்மனோட ஜேகேயோட அம்மா வந்து கெடுத்துட்டாங்க. என்ன பண்ணுறது, எப்படி சேர்க்கறது? ஜிம்மனா எப்படியாவது இவங்க 2 பேரையும் ஒன்றா சேர்த்தணும், இல்லைனா இவங்க 2 பேருக்கு நடுவில் நம்ம போய் நம்ம மண்டை தான் உருளும் அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டே வீட்டுக்கு போயிடுவான். ஸோ மறுநாள் காலையில் எந்திரிச்சோடனே நீங்கள் தான் ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு மெசேஜ் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தா ஜேகே தான் பண்ணியிருக்கா. என்ன குட் மார்னிங்லாம் வருது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஆச்சரியம். நெக்ஸ்ட்டு ஒரு மெசேஜ் ப்ராஜெக்டை முடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வருது. உங்களுக்கு சிரிப்பு அடக்க முடியல, பில்லோலலாம் மூஞ்சியை மறைச்சி சிரிச்சிட்ருக்கீங்க. ஏன்னா எப்போவுமே ஜேகே என்னன்னு மெசேஜ் பண்ணுவான்னா, நீ ரொம்ப என்னாயிங், அப்புறம் நீ சீட்டை திருடிட்டல அப்படின்ற மாதிரி, இல்லைனா எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, எரிச்சலாகுது அப்படின்ற மாதிரி தான் ஸ்கூல் டேஸில் ஃபுல்லாக இந்த மாதிரியே தான் டெக்ஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ தான் காலேஜ் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுற டெக்ஸ்ட்டு அது குட் மார்னிங், ப்ராஜெக்டை முடிச்சிட்டியா அப்படின்னு பாசிட்டிவாக வரவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. இதே ஜாலினஸோட காலேஜ் கிளம்பி போகிறீங்க. காலேஜில் உள்ளே வரீங்க, என்ட்ரு ஆகிறீங்க. ஜிம்முன்னு வந்துட்டு உட்காந்து பார்த்துட்ருக்கான், ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான் அவங்கள. என்னடா அப்படின்னானே, இல்லை மூஞ்சியில் ஒரே புன்னகையாக இருக்கே, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்பான். இல்லையே ஒன்றும் இல்லையே. இல்லை ஏதோ இருக்குது, என்னன்னு சொல்லு. மைண்ட் யுவர் பிஸ்னஸ். முடியாது, அதான் தெரியுமே அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் உக்காந்துடுறீங்க. அப்புறம் ஜேகே வருவானா, நீங்களும் ஜேகேவோ பார்த்துட்ருப்பீங்க. அவன் வந்துட்டு உங்களையே பார்த்துட்டே வந்துட்டுருப்பானா. ஜிம்முன்னு வந்துட்டு உங்கள் 2 பேரையும் பார்த்துருப்பான். கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருந்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். என்னடா ஒன்றும் இல்லை, நேற்று தான் வந்துட்டு நீங்கள் 2 பேர் சீட்டுக்காக சண்டை போட்ட மாதிரி இருந்தது. பாருங்களேன், எத்தனை வருஷம் எத்தனை மாதம் கடந்துருச்சு, என்னென்ன விஷயம்லாம் நடந்துருச்சு அப்படின்னா. என்ன விஷயம் நடந்துச்சு? இல்லை நடக்கும், இனிமேல் நடக்கும்ல, அதை தான் முன்கூட்டியே சொல்லி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஜேகேல தேவையில்லாததை வளரிட்டு இருக்காத ஜிம்மனா, பைத்தியக்கார மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி வந்து தனிப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து உட்காருவான். ஸோ போக போக நிலமை கொஞ்சம் மோசமாயிட்டே இருக்குது. லைக் எப்படின்னா, நீங்கள் வந்துட்டு ஜேகே உன் வாட்டர் பாட்டிலை மறந்து விட்டுட்ட. ஐயோ தேங்க்யூ, இன்றைக்கி நீ உன் ஃப்ரூட்ஸை சாப்பிடவே இல்லைல்ல அப்படின்னு அவன் சொல்ல. நீ வந்துட்டு அது எப்படி உனக்கு தெரியும்? ஏன்னா எனக்கு கண் இருக்குது. காய்ஸ், இங்கே நான் ஒருத்தன் உட்காந்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்லுவான். கண்டுக்கவே மாட்டீங்க 2 பேரும். டேய் இங்கே ஒரு ஜீவன் இருக்கேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இருந்துட்டு போ, யார் வேணாண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் பேசிகிட்ருப்பீங்க. இப்போது ஜிவனுக்கு வந்துட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து நம்மளை என்ன இக்னோர் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஈவினிங் டைமில் வந்துட்டு ஜேகே தான் ஸ்ட்ரீமரில், லைவ் ஸ்ட்ரீமரில் லைவ் போட்டுட்ருக்கும்போது எல்லா வியூவர்ஸாக கேட்குறாங்க, என்ன குக்கி ஸ்டார் உங்கள் ஃபேஸில் இவ்வளோ ஸ்மைல் இருக்குது, ஏதாவது ஆச்சா
அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. என்ன குக்கி ஸ்டார் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஹாப்பியான விஷயம் ஏதோ நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் எல்லாமே இப்படி தான் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகேவா என்ன சொல்கிறது இப்போது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஓகே லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் த கேம் அப்படின்ற மாதிரி கேமை டைவர்ட் பண்ணி பேச்சை டைவர்ட் பண்ணி கேமில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாப்புல. ஆனால் அது எப்படி விடுவாங்க? குக்கி ஸ்டார்ன்றது ஃபேவரட்டான ஒரு கேமு. ஸோ அவரோட வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அவங்களோட ஃபேனுக்குமே சந்தோஷம் தானே. ஸோ அதனால வந்துட்டு திடீர்னு ஒரு வியூவர் வந்துட்டு சொல்லுவாங்களாம், எனக்கு தெரிஞ்ச குக்கி ஸ்டாருக்கு க்ரஷ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் யார் மேலேயோ அப்படின்னோடனே கிட்டத்தட்ட இருமிட்டார். ஐயோ என்னது இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருப்பாரு. சமாளிக்காதீங்கப்பா, உங்கள் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இது பண்ணிகிட்ருப்பாங்க. சரி ஓகே, இன்றைக்கி கேம் கொஞ்சம் மொக்கையாக போகுது, கேமை தவிர மீதி டாப்பிக்லாம் ஓடுது. ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரீமில் போய் கண்டினியூ பண்ணலாம் பாய்ன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவார். கட் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், கட் பண்ண உடனே ஃபோனை எடுத்து உங்களுக்கு தான் டெக்ஸ்ட் பண்ணுவார். நீ என்னோடய ஸ்ட்ரீமை பார்த்த தானே அப்படின்ற மாதிரி லைவ் ஸ்ட்ரீமை பார்த்தல அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுவார் உங்களுக்கு தான். நீங்கள் வந்துட்டு இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை நான் உன் அக்கௌண்ட்டை பார்த்தேன், மேபி சும்மா உள்ளே வந்துட்டு போயிருப்பேன் தெரியாமல் அப்படின்னோடனே, சரி சமாளிக்காத, நீ ரொம்ப லக்கி. ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு கையோ ஓடல காலோ ஓடல, என்னடா அவன் டக்குன்னு சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரம் டுமாரோ நீங்கள் 2 பேரும் ஹேவிங் அ க்ரஷ் ஆன் ஈச் அதர்ன்னு சொல்லிக்கலாம், லவ்வர்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், என்ன தோணுதோ அப்படி சொல்லிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். மறுநாள்லேருந்து நீங்கள் 2 பேரும் ஒரு அஃபிஷியல் லவ்வர்ஸ் மாதிரி ஒன்றா சுற்றிட்டுருப்பீங்க. இன்னும் 2 பேர் கன்ஃபஸ் பண்ணிக்கல, இருந்தாலும் நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே தெரியும். ஜிம்முனா வந்துட்டு சரி ஓகே கன்ஃபஸ் பண்ணிக்கலனாலும் 2 பேரோட ஃபீலிங்ஸும் 2 பேருக்கும் தெரியுதுல்ல, அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி அவனும் ஃப்ரீயாக இருந்துருவான். ஸோ ஒரு நாள் வந்துட்டு கெஃபேல நீங்களும் ஜிம்மனும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பீங்க. அப்போ ஜிம்மன் கேட்பான், எங்கே ஜங்குக்கிங்க அப்படின்னு கேட்கும்போது, தெரில யாரையும் மீட் பண்ணோன்னு போயிருந்தான், அதை வந்துட்டான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனும் வந்துட்டான். வந்தோடனே யாரடா மீட் பண்ண போனேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்கும்போது, அது ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் சாப்பிட்றதுக்கு வாங்குவான் கேன்டீன்லேருந்து. ஸோ அப்போ வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. வாவ் அந்த பொண்ணு அழகாக இருக்கா, இந்த ஸ்கூலுக்கு புதுசாக சேர்ந்துருக்காளா என்ன, இல்லை இந்த பொண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், ஜங்குக் கூட இருந்தாலே அந்த பொண்ணு தானே அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஓயன் விடுக்குன்னு திரும்பி போவா. அதான் நீங்கள் தான் டக்குன்னு திரும்பி பார்ப்பீங்க அந்த பசங்களை, யாரா அவ அப்படின்ற மாதிரி என்ட்ரன்ஸே பார்ப்பீங்க. பார்த்தா ஒரு பொண்ணு வரா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜேகே கிட்ட தான் வந்து நிற்பா. ஸோ லாங் நோ சி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சோஜன் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் சொல்லுவான். பரவாயில்லையே என்னை நீ இன்னும் ஞாபகம் வச்சுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எல்லா பசங்களும் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூலில் காலேஜில் ரூமர்ஸ் கிளப்புறதுக்குன்னே சில பேர்லாம் இருப்பாங்களே, அவங்க தான். எனக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு ஜேகேவோட ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக இருக்கும் அப்படின்னோடனே, என்ன ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் பதறும்போது அங்கே பக்கத்தில் ரூமர்ஸ் பா இன்னும் இவ்வளோ பதற அப்படின்ற மாதிரி அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரும் சின்ன வயசில் லவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் அவன் திரும்பி ரூமர்ஸ் பதறாது அப்படின்ற மாதிரி இவங்களை சமாதானப்படுத்திகிட்டே இருக்கான். அவங்க 2 பேரும் நீங்கள் 2 பேரும் சமாதானப்படுத்திக்கிட்டா நீங்கள் பதறது ஜீவன் சமாதானப்படுத்துறதெல்லாம் வந்துட்டு ஜேகேக்கு முன்னாடியே தான் நடக்குது. ஆனால் ஜேகே அதெல்லாம் ஏதோ கண்டுக்கல, அந்த சோஜன் பொண்ணோட பேசிகிட்டு இருக்கான். அவள் யாருன்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி க்ளோஸாக இருக்கிறத பார்க்க உங்களுக்கு வயிறு எரியுது. கொஞ்ச நேரம் கழித்து வீட்டுக்கு போயிருப்பீங்க, அவ்வளோவா பேசிக்க மாட்டீங்க ஜங்குக் கிட்ட. படுத்துக்கிட்டு டேட் பண்ணுறாங்களா 2 பேரும், 2 பேர் லவ் பண்ணுறாங்களா, 2 பேர் க்ரஷ்ஷா, அந்த பசங்க சொன்னதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஐயோ நான் ஏன் இப்படிலாம் யோசிக்கிறேன், ஜேகே எனக்கு தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க பெட்டில். ஸோ அதே மாதிரி மறுநாள் ஆகுது, நீங்களும் ஜேகே வந்து உட்காந்துட்ருப்பீங்க, ஒரு படிக்கட்டுக்கிட்ட உட்காந்துட்ருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஜேகே கேட்பாரு, உன்னை பார்க்க அப்செட்டாக இருக்கே. இல்லை நான் அப்படிலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். இல்லை ஏன் மறைக்கிற, நான் என்ன மறைக்கிறேன், நீ அப்செட்டாக இல்லை அப்படின்றது பொய் சொல்கிறது தானே. இல்லை நான் அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்கும்போது சோஜன் வந்துடுவா. ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லவும் 2 பேர் திரும்பி பார்ப்பீங்க. ப்ராக்டிஸ்க்கு ரெடியா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஜேகே வந்துட்டு என்ன ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதான் அந்த கேமிங் டோர்னமெண்ட்டுக்கு அப்படின்னோடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுவான்.
ஐயையோ போச்சு இவள்கிட்ட சொல்லலையே அப்படின்ற மாதிரி. உங்களுக்கா கேமிங் டோர்னமெண்ட்டா, இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அவனும் வந்துட்டு இல்லை சொல்லலான்னு தான் இருந்தேன், எப்போ அது அது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருப்பானா. புரிஞ்சிச்சு ஜேகே, புரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நீ ஏஞ்சிப்பீங்க. இல்லை 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 ஏன் நான் சொல்லலாம்னு நினச்சேன், நான் மறந்துட்டேன். சரி சரி நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குது, நான் மெடிக்கல் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஓரமாக வந்து ஜிம்மனை வந்துட்டு பார்த்துட்ருப்பான். ஐயோ போச்சுடா, ஒரு நல்ல அழகான ரொமான்டிக் ட்ராமா பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, நடுவில் எண்டு கார் போடுற மாதிரி வந்துட்டா ஒருத்தி அப்படின்ற மாதிரி நின்று பார்த்துட்ருப்பான். ஸோ இப்படியே தான் உங்களுக்கு அந்த நாள் போயிருக்கும். மறுநாள் வந்து நீங்களும் ஜிம்மில் உட்காந்துட்ருப்பீங்க. லைக் எப்படி சொல்கிறது, த்ரோ பால், பேஸ்கெட் பால் எல்லாம் விளையாடுவாங்களே, அந்த இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. உட்காந்து ஏன் நீ அவன்கிட்ட கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்லுவான். அவன்கிட்ட நான் என்ன கேட்குறது, அதான் அவனுக்கு சோஜினை பிடிச்சிருக்கான்னு நீ கேட்கலாம்ல. அவனுக்கு சோஜின் பிடிச்சிருக்கான் இல்லையான்ட்டுன்ற தாட் எனக்கு இருக்குன்னு அவன்கிட்ட சொல்லவே இல்லையே. இருக்கும்ல பின்ன, இவ்வளோ பொசசிவ் ஆகிற, அப்போ அந்த தாட் இல்லாமலாம் இருக்கும் உனக்கு அப்படின்னோடனே, அப்படிலாம் இல்லைடா அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க. அவனும் ஐ மீன் ஜேகேவும் நேற்று வந்துட்டு நிறைய தடவை உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் என்ன, அவங்கள்ட்ட பேச வரும்போதெல்லாம் பக்கத்தில் அந்த சோஜின் பொண்ணு இருக்குமா, ஸோ அதனால் நீங்கள் அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இந்த சைடு அந்த ஒரு நிறைய சிஸ்டம்லாம் இருக்கும் அந்த இடத்துல. சோஜினும் ஜேகே வந்து உட்காந்துட்ருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை ஹேட் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, இல்லை இல்லை அவள் அப்படிலாம் இல்லை டேய், இருக்கலாம், ஏதோ கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்னோடனே, சரி நீ அவள்கிட்ட சொன்னியா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜேகே கிட்டே கேட்கும்போது, சொன்னியாவா என்னது, அதான் நான் எதுக்கு இங்கே வந்தேன்னு அப்படின்னோடனே ஜங்குக் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டான், அப்படியே ஒன்று இருப்பான். டேய் லூஸு சொல்லலையா நீ அப்படின்ற மாதிரி அவள் கேட்பா. அது அது நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நீ சரியான பைத்தியம் அப்படின்ற மாதிரி அவள் திட்டுவாளா. நான் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி அவனும் சமாளிச்சிட்ருக்கான். ஸோ மறுநாள் டோர்னமெண்ட் நடக்குது. ஆக்சுவலாக அது என்னென்னா, அவங்க வந்துட்டு ஆர்ட்ஸ் குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஏஐ அந்த மாதிரி நிறைய குரூப்ஸ் எல்லாம் பிரிச்சுருப்பாங்களே, அதில் வந்துட்டு இப்போது கேமிங் டெவலப்மெண்ட்டுக்காக கூட ஜேகே சிஇஓ ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருப்பான்ல. அதனால் அந்த கேட்டகரியில் பேர் கொடுத்துருப்பாரு. அதனால் கேமிங் டோர்னமெண்ட் அப்படின்ற மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. அதில் சோஜினும் ஜேகேவும் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க அந்த டோர்னமெண்ட்டில். ஸோ எஸ், அந்த டோர்னமெண்ட் டேட்டும் வந்துச்சு. சோஜினும் ஜேகேவும் வந்துட்டு ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லிட்டு அந்த ரூமில் உட்காந்துக்கிட்டு பரபரப்பாக ஓகே ஓகே இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹெட்செட்லாம் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சோஜின் கேட்குறா, போய் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசலாம்ல அப்படின்னோடனே, பேசுகிறேன் டோர்னமெண்ட் முடிஞ்சிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எல்லா பாய்ஸும் இப்படி தாண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவ்வளோ சைன் பண்ணிட்டு போயிடுவா. இந்த சைடு ஜிம்மில் ஏன் நீ ரொம்ப நர்வஸாக இருக்க அப்படின்னோடனே, இல்லையே நான் அப்போலாம் இல்லையே, அப்புறம் ஏன் உன் வாட்டர் பாட்டில் இந்த நிலமையில இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். நீங்களும் கீழே குஞ்சு பார்ப்பீங்க. பார்த்தா உங்கள் வாட்டர் பாட்டிலுக்கு வாய் இருந்தால் அழுதுருக்கும், ஏன்னா அவ்வளோ நசுக்கி வச்சுருக்கீங்க. அச்சச்சோ அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பீங்களா. சரி ஓகே விடு, அவன் ஜெயிச்சிடுவான் அப்படின்னோடனே, நானும் அதான் நம்புகிறேன். என்ன தான் நீங்கள் ஜேகே மேலே கோவமாக இருந்தாலும் ஜேகே அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் பண்ணுறான்ல. ஸோ அந்த கேமிங் டோர்னமெண்ட் அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அவனுக்கு பிடிச்ச விஷயத்த அவன் பண்ணுறான் அப்படின்னு நினைக்கும்போது உங்களுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அந்த டோர்னமெண்ட்டும் முடியுது. ஜேகேவும் சோஜினும் வந்துட்டு ஜெயிக்கிறாங்க. அவங்க 2 பேர் தான் பேராக வேறு விளையாடிருப்பாங்களா, அதாவது பார்ட்னர்ஸ் மாதிரி. அவ்வளோதான், அவங்க பார்ட்னர்ஸ் அப்படின்னு கேட்டோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நான் நினச்சேன் இவங்க 2 பேரும் நல்ல பேர் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுவே கொஞ்சம் உங்களுக்கு வயிற்றெரிச்சலாக இருக்குமா. அதனால டோர்னமெண்ட் முடிஞ்ச அடுத்த செகண்ட் அங்கேருந்து கிளம்பிடுவீங்க. ஜேகே அந்த ரூம்லேருந்து வெளில வந்துட்டு உங்களை தான் தேடுவான். ஃபஸ்ட்டு கண் உங்ககிட்ட தான் போவோம், பார்த்தா நீங்கள் இருக்க மாட்டீங்க. அப்போ எங்கே போயிருக்கா அப்படின்ற மாதிரி தேடிட்டு டெரஸ்க்கு வருவான். டெரஸில் வந்துட்டு நீங்கள் உட்காந்துட்ருப்பீங்க. கண்ணில் லைட்டாக கண்ணீர் இருக்கும். அவன் வந்துட்டு பார்த்துட்டு அழுதியா அப்படின்னு கேட்பான். நீங்கள் பதிலே சொல்ல மாட்டீங்க. ஒயன் நான் பேசுறது கேட்குறது தானே அப்படின்ற மாதிரி கிட்டே வந்து உட்காருவான். நீங்கள் அப்போது கண்டுக்க மாட்டீங்க. ஒயன் என்கிட்ட பேசு, நீ எந்த ரிப்ளே பண்ணியிருக்க மாட்டீங்க. ப்ளீஸ் அப்படின்னு கேட்டோன்னே அப்போ தான் அவனை பார்ப்பீங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை, என்னதை, அதான் சோஜனை பற்றி ஏன் என்கிட்ட சொல்லலை, அது நான் சொல்லலான்னு தான் நினச்சேன். இங்கே பாரு ஜேகே, என்னால் நீ வேற ஒரு பொண்ணு, இங்கே பாரு அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான், அவன் என் க்ரஷ்லாம் கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க நீங்கள் 2 பேர். இங்கே பாரு ஒயன், ஏன் நம்ம 2 பேரும் தான் டேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நம்ம டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஃபேர் பாயிண்ட் அப்படின்னு நீங்களும் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் பேச தான் செய்வாங்க. அதுக்காக நம்ம 2 பேரும் இப்படி கோச்சிக்கிட்டா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்து உட்காருவான். சரி நான் இனிமேல் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அவன் அப்படியே நான் பக்கத்தில் வந்துட்டுருப்பானா,
சரிடா நான் கோச்சிக்க மாட்டேன் தள்ளிப்போ அப்படின்னோடனே ஏன் ஏன் நான் ஏன் தள்ளி போகணும் இல்லை யாராவது வந்துட போகிறாங்க வந்தால் எனக்கு என்ன என் கேர்ள் ஃப்ரெண்ட் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன் யார் வந்து என்ன கேட்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரிடா தள்ளிப்போ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சரி சரி வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவானா அவன் கீழே வந்தால் ஜிம்முன்னு வந்துட்டு அந்த படிக்கட்டு நின்றுட்டுருப்பான் ஏய் இவ்வளோ நேரம் சண்டை போட்டுருந்தீங்க சேர்ந்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாண்டா சேர்ந்தாச்சு அப்படின்ற மாதிரி ஜேகே உங்கள் தோல் மேலே கையை போட்டு கீழே இறங்கிட்டு இருப்பானா இப்படி தான் தெரியல இதுக்கு தான் இந்த லவ்வர்ஸ் எல்லாம் நம்பவே கூடாது சேச்சா அப்படின்ற மாதிரி கெட்ட பழக்கம் லவ்வர்ஸ் கூட சேர்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி அவன் போயிட்டு இருப்பான் டே போதுடா வாடா நானா ஆஹா நானும் வரமாட்டேன் பப்ஸ் வாங்கி தரேன் வாடா ஜேகே வா போகலாம் கேன்டீனுக்கு அப்படின்ற மாதிரி 3 பேர் சேர்ந்து போவீங்க இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ஓரமாக ஒரு இடத்துல நின்று ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு ஓகே எல்லாமே என்னடா நார்மலாக போயிட்டுருக்கே நல்லா போயிட்டுருக்கே நினச்சா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ ஒரு 1 வீக் லேட்டர் 1 வீக்லாம் ஒரு 2 டேஸ் லேட்டர் நீங்கள் வந்துட்டு காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆவீங்க கேட்டுக்கிட்ட என்ட்ரு ஆகும் போதே வந்துட்டு நீங்களும் ஜிம்மனும் சேர்ந்து தான் வந்துட்டுருப்பீங்க ஒருத்தர் மேலே இருக்கிறீங்க லூஸு பார்த்து வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் வந்துட்டு உங்களை தூக்கி விடுவான் அவரும் வந்துட்டு சாரி என்னோடய மிஸ்டேக் தான் அப்படின்னுவார் நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துப்பீங்க நீங்கள் வந்துட்டு தியாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க வயனா அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான் போச்சு ஜிம்மனில் போச்சு தியாங்கு எப்பட்றா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்னடா என்னை பார்த்தோன்னே போச்சுன்ற இன்னொன்று அது ஒன்றும் இல்லை நாங்கள் அப்புறமா பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு தேவை வந்துட்டு அந்த நோட் புக்ஸு அதெல்லாத்தையும் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணுவான் எடுத்து கொடுத்தோன்னா கடைன்னு உங்களை கூப்பிட்டு ஓடுறான் ஜிம்மு டேய் என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவோம் வா கிளாஸ்க்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் ஓகே ஒரு லன்ச் டைமில் 3 பேர் உட்காந்து கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டுருக்கீங்க நீங்கள் ஜேகே அப்புறம் ஜிம்மன் 3 பேரும் வந்துட்டு நீங்கள் தான் பேசிகிட்டு இருக்கீங்க அவனை இடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தான் ஆமாம்மா புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தான் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் ஆமாம்மா நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படின்ற மாதிரி கேஷுவல்ஸாக நீங்கள் ரொம்ப கேஷுவல்ஸாக நீங்கள் வந்துட்டு தேவங்க பார்த்ததை ஜேகேட்ட சொல்கிறீங்க ஆக்சுவலி ஜேகேக்கு தெரியாது யார் டேயாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் போனஸ் பார்ட் பார்க்காம ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் ஜேகே யாருன்னு டேயாங் யாருன்ட்டு ஒயனோட க்ரஷ்ஷு அதுவும் எப்போலேருந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து க்ரஷ்ஷு 12th வந்ததுக்கப்புறம் தான் ஜேகே வந்தார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் டேயாங் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஒயனு ஸோ அந்த மாதிரி அவர் தான் வந்துட்டு டேயாங்கு பார்த்தோன்னே உங்களுக்கும் ஷாக்கு ஜிம்முனுக்கும் ஷாக்கு இவனுக்கு வந்துட்டு தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு என்னென்னா வந்துட்டு நம்ம எதுவும் மறைக்கக்கூடாது நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அப்படின்ட்டு தான் நீங்கள் எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு க்ரஷ் இருந்ததுடா அவன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தேன் ஆனால் அவன் ஓவர படிப்ஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் என்னோடய நம்பிக்கை போச்சு அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்க அவன் வந்துட்டு சரி பரவாயில்ல நான் அவ்வளோ படிப்ஸாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் உங்களை சமாதானப்படுத்தி விட்டுருப்பான் ஸோ இப்போ என்ன ஆகும்னா ஒரு 1 வீக் லேட்டர் நீங்கள் உட்காந்து லைப்ரரியில் புக் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சிமிலரான வாய்ஸ் இங்கே நான் உட்காந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னா நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க பார்த்தா அவங்க வந்து உட்கார்றா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அவனை வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து உட்காருவான் இப்போது இங்கே நடக்கதான் வந்துட்டு ஜேகே பார்த்துருவான் உள்ளே கரெக்டாக உள்ளே வருவான் அவர் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்து நீங்கள் சிரிச்சு பேச கரெக்டாக இருக்கும் டைமிங்கு பக்கத்தில் ஜிம்முன்னு வேறு இருப்பானா அதாவது ஜேகே பக்கத்தில் ஜிம்முன்னு இருப்பானா நான் ஏதோ ஒரு ப்ராப்ளமை பார்த்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கண்ணை தேய்ச்சிட்டு இருப்பான் இல்லையே எனக்கு எந்த ப்ராப்ளமும் தெரில அப்படின்ற மாதிரி ஜேகேவமாக கூல்டு வயசில் சொல்லுவோம் யூ ஜெலஸ் அப்படின்ற மாதிரி கேட்பார் ஜிம்முன்னு இல்லையே நான் ஏன் பண்ணுறேன் நான் ஏன் ஜெலஸ் ஆகிறேன் அப்படின்னோடனே சரி அது முகத்துலேயே தெரியுது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு வரான் ஸோ இப்படியே கொஞ்ச நேரம் போகுது ஒரு ஈவினிங் டைம் இருக்கும் நீங்கள் ஜேகே அப்புறம் ஜிம்மன் 3 பேரும் ஒரு வாக் மாதிரி போயிட்டுருப்பீங்க கார்டன் சைடு அப்போ போயிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்டில் டேங்க வருவாரா வந்து நின்று என்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரா உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரா அப்போது பின்னாடியிலேருந்து ஜிம்மனும் ஜேகேவும் ஏண்டா இப்போவும் சொல்கிறேன் உனக்கு ஜலசா இல்லையா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்கும்போது ஏதோ கொஞ்சம் இருக்குதான்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லுவான் ஏதோ கொஞ்சமா இல்லை நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் மூஞ்சியை திருப்பிப்பான் ஜேகே திடீர்னு என்ன கேட்டுருவாட்டாங்க நம்ம காஃபி குடிக்க போகலாமா அப்படின்னா அவள் வரமாட்டா அப்படின்ற மாதிரி ஜேகே நடுவில் வருவான் அவள் ஏன் வரமாட்டா நீ ஏன் அதை சொல்கிற அப்படின்ற மாதிரி டேங் கேட்பாரு ஜிம்முன்னெலாம் பின்னாடிலேருந்து சண்டைலாம் வேணாம் ஜேகே அப்படின்னா சும்மாறா அவள் வரமாட்டா அதான் ப்ரோ நீங்கள் யார் ப்ரோ சொல்கிறதுக்கு நான் வந்து அவளோட கொஞ்ச நாள் யோசிப்பார் ஏன்னா யாருக்கும் தெரியாது நீங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படின்றது
கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நான் அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீங்கள் ஜேகே ஜிமின் டேங் 4 பேர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுறீங்க. ஐ மீன் எதுவும் பேசலை. கொஞ்சம் நேரம் மூஞ்சியை பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டேய் கேட்டிங்களா, குக்கி ஸ்டாருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குடா, அவருக்கு உண்மையிலே கமிட்டர்ரா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் காலேஜுக்கு தெரியும், அவர் வந்துட்டு கிரவுண்டில் வச்சு தான் சொல்லியிருப்பாரு. அதனால் எல்லாருக்கும் கேட்டிருக்கோம். டேய் குக்கி ஸ்டாருக்கு ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குடா அப்படின்ற மாதிரிலாம் எல்லாம் கத்திட்டு ஓடிட்டு இருப்பானுங்க ஃபேனில். அதனால் ஸோ அந்த நிமிஷத்துலேருந்து காலேஜோட அந்த சைலன்ஸு, அமைதி அதெல்லாமே போயிடுச்சு. மறுநாள் காலையில் ஜேகே வருவாரா, ஜேகேஓ ஜிம்மன் தான் நடந்து வந்துட்டுருப்பாங்க. ஐயோ ஜேகேக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கார்ரா அப்படின்ற மாதிரி எல்லாம் காது படையே பேசிகிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு ஐயோ என்னதுரா அது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிட்டு போயிட்டுருப்பான். ஒரு பையன் வருவான் வந்து உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதானே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாண்டா எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஏன் உனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்கும்போது இல்லை தெரியும், அது உண்மையா இல்லையான்னு கேட்கலான்ட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னா. ஏன் நேற்று நான் சொல்லாமல் நீ இல்லையா, ரெஸ்ட் ரூம் போயிட்டேன் தலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவான். ஏய் என்னடா இவனுங்க இப்படி இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஜிம்மன் பார்த்துட்டு போயிட்டுருப்பான். ஸோ ஒரு மதியம் டைம் இருக்கும், எல்லாம் லன்ச் டைமில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு அப்போ தான் உள்ளே வருவீங்களா, உள்ளே வரும்போது ஒரு பொண்ணு வருவா அவங்கக்கிட்டேருந்து ஹாய் அப்படின்னும்போது நீங்களும் ஹாய் அப்படின்றீங்க. நீங்கள் ஜேகேயை டேட் பண்ணுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நீங்கள் ஒரு மாதிரி வியர்டாக பார்க்குறீங்க. ஆமாம், ஏன் என்னாச்சு, என் சான்ஸ் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு ஒரு மாதிரி வருத்தப்பட்டுருப்போம். என்ன சான்ஸு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி பார்ப்பீங்க. ஜிம்மன் வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுப்பாரா, என்னாச்சு அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, இல்லை டேட் பண்ணுறீங்களான்னு கேட்டா. ஆமாம் ஆமான்னு சொன்னேன். ஓ என்னோட சான்ஸ் போயிடுச்சு அப்படின்ட்டு போகிறேன் அப்படின்னோடனே சரி வா வா ஃபேனோட கேஷுவலிட்டி தானே இது அப்படின்னோடனே டே இருக்கலாம்டா அதுக்குன்னு இப்படியாடா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்களாம் வந்துட்டுருக்கீங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு ஜேகே லைவ் ஸ்ட்ரீம் போடுவாரா, எல்லாம் அந்த லைவில் கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாம் என்ன தலை உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி மெசேஜாக வருது. ஜேகேக்கெலாம் ஒன்றும் புரியல. உங்களுக்கு யார்ரா சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஒருத்தன் வந்துட்டு காலேஜில் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுவான். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு புது காலேஜுக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு மெசேஜ் ஒன்று வருது. எல்லாருமே பேசுகிறாங்க தலை அப்படின்னோடனே எல்லாருக்கும் எப்படிடா தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இன்னொருத்தன் இன்டர்நெட்டில் பார்த்தேன் அப்படின்னோடனே இன்டர்நெட்டில் வந்துருச்சா அப்படின்ற மாதிரிலாம் ஜேகே பார்த்துட்ருக்கான். ஸோ எல்லாம் எங்களுக்கு வந்துட்டு காமிங்க, அந்த பொண்ணை காமிங்க அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஐயோ போச்சுடா அப்படின்ற மாதிரி ஜேகே லைவ் போட்டுட்ருக்கும்போது ஒரு 1 வீக் இதே மாதிரி தான் போகுது. ரொம்ப ஒஸ்ட்டாக போயிடுச்சு. நீங்கள் பார்க்குற இடம்லாம் நீங்கள் ஜேகேயோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறோம், நீங்கள் 2 பேரும் எப்படி டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படி இப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. க்ரேஸியாக இருக்கலாம், அதுக்காக இப்படியா இருக்கிறது ஜேகே மேலே. சரி ஓகே ஜேகே மேலே இருக்கலாம், நார்மலாக நீங்களே யோசிப்பாங்களே ஒரு கேமர் பாய் அப்படின்ற மேலே யாருக்காவது இவ்வளோ க்ரேஸாக இருக்குமா. ஆனால் ஜேகே மேலே இருக்குது, ஏன்னா அவ்வளோ நல்ல கேமர் அவர். ஸோ இந்த மாதிரிலாம் எல்லாம் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேகேக்கு ஒயனுக்குலாம் ஒரு மாதிரி வியர்டாக இருக்குது. ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, மரத்தடியில் ஒரு ஈவினிங் டைம் இருக்கும், காலேஜ் தான் ஒரு முடிய போகிற டைமில் மரத்தடியில் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்களும் ஜேகே உட்காந்துட்ருக்கீங்க, கை கொடுத்து ஒரு மாதிரி லவர்ஸ் மாதிரி உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் கேட்குறீங்க, நீ வந்துட்டு எதுக்காவது வருத்தப்படுறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது வருத்தப்படுறேன்னா எதுக்காக அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. இல்லை நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இந்த காலேஜ்கிட்ட சொல்லிட்டேன்ல, அதுக்கு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசாமல் இருப்பான். சொல்லு ஜேகே அப்படின்னோடனே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லையா, கொஞ்சம் கூட ரெகுலேட் பண்ணல நீ அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. இங்கே பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை திருப்பிட்டு, ஐ மீன் அவனை ஃபேஸ் பண்ணுற மாதிரி திருப்பிட்டு, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல வெக்கப்படுறேன்னா நான் உனக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுல தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் 2 பேரும் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்களா. சரி ஓகே ஏதோ ரொமான்ஸ் நடக்க போகுது அப்படின்னு நினச்சா மரத்துலேருந்து தவறான். ஏய் காய்ஸ் தூரத்துலேருந்து பார்க்க நீங்கள் 2 பேரும் அவ்வளோ அழகாக இருக்கீங்க தெரியுமா அப்படின்ட்டு வருவான். ஜிம்மன் தான், வேறு யார். டேய் என்னடா குரங்கு மாதிரி தவிர மரத்துலையா வாழ்ந்துட்டு இருந்த இவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. இருக்கலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து உங்கள் 2 பேரும் நடுவில் வந்து உட்காரான். எங்கேருந்துடா நீ மட்டும் வர, நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரி அழுவாத, கொஞ்சம் நேரத்தில் காலேஜ் முடிஞ்சிடும், நான் போயிடுறேன், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டு இருப்பான். ஸோ இவங்க 3 பேரும் பண்ணுற லூட்டியை இன்னொரு சைடு ஆப்போசிட் மரத்துலேருந்து ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. யாரா அவங்க புதுசாக கிளம்பி வராங்கலாம் யோசிக்காதீங்க. அது டேங்கும் கிடையாது, சோச்சினும் கிடையாது, ஆனால் ஒரு பொண்ணு உட்காந்து ஓகே இவ தான் வயனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கா.
இப்படியே ஒரு 1 வீக் பாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு செமஸ்டர்லாம் முடிச்சு எக்ஸாம்லாம் எழுதிட்டீங்க. கொஞ்ச நாள் லீவ் கழிச்சு செகண்ட் செமஸ்டர்லாம் வருது. அப்போ என்ன பண்ணுறீங்க, காலேஜ்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட் கிட்டே போகும்போது கேட் கிட்டே ஒரு பொண்ணு நின்று நீங்கள் வரதையே பார்த்துட்ருப்பாளா. ஸோ நீங்கள் கிட்ட வந்ததுக்கப்புறமா அவள் வந்துட்டு உங்கள் முன்னாடி நின்றுக்கிறா. முன்னாடி நின்னோம் நீங்களும் நின்றுடுறீங்க. ஹலோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹாய் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்கிறீங்க. நீங்கள் தானே ஒயன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆமாம் நான் தான் ஒயன். அப்பாடா ஒரு வழியாக உங்களை பார்த்துட்டேன் அப்படின்னுவா. ஒரு வழியாக பார்த்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. சவுண்ட்ஸ் வியர்ட் ரைட், ஆக்சுவலி நான் ஜங்குக்கு தெரிஞ்ச பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிடுவா. என்னடா வந்தா ஜங்குக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா போயிட்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸில் சார் வந்துட்டு லெசன் நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கிறது ஜேகே பார்ப்பான். பக்கத்தில் தானே உட்காந்துருப்பான். அதனால கேட்பான், என்னாச்சு ஏன் உம்முன்னு இருக்க அப்படின்னு மாதிரி பொறுமையாக கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏய் சொல்லுடி. இல்லை காலையில் ஒரு பொண்ணு வந்தா, ஆக்சுவலி அந்த பொண்ணு பேர் சொல்லியிருப்பா, நான் மறந்துட்டேன். ஹேன்ஸு ஓகேவா. அவள் பேர் ஹேன்ஸுன்னு சொன்னால், அப்புறம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொன்னால் போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜேகே அவ்வளோதான் ஃப்ரீஸ் ஆகிட்டான். எதுவுமே பேசவே இல்லை. ஜேகே உனக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் எதுவுமே ஆன்சர் பண்ணல. அப்படியே போயினே பார்த்துட்ருக்கான். ஜேகே யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் கேட்பீங்க நீங்கள். எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்டான். ஹேன்ஸுவை தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பீங்க. அவன் எதுவுமே ஆன்சரே பண்ணல. ஸோ சார் திட்டுவார் அப்படின்ட்டு நீங்களும் அமைதியாகிறீங்க. அவனை வந்துட்டு கிளாஸை கவனிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஒரு லஞ்ச் பிரேக் இருக்கும். லஞ்ச் பிரேக்கில் வந்துட்டு நீங்கள் கேன்டீன் போவீங்க ஜிம்மனோட. ஜேகே எங்கே அப்படின்னா தெரிலடா ஒரு நிமிஷம் இருந்துட்டு போனால் வரல இன்னும் அப்படின்ற மாதிரி நீங்களும் உட்காந்துட்ருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஜன்னல் பக்கத்தில் சீட்டில் தான் உட்காந்துட்ருப்பீங்களா. ஸோ ஜன்னல் வெயிலில் என்ன இருக்கும் அப்படின்னா, லைக் எப்படி சொல்கிறது, மரம் செடி அதாவது காடு மாதிரி புதர் மாதிரி இருக்கும்ல காலேஜுக்கு பின்னாடி சைட்லாம், அந்த சைடு தான் தெரியுமா. அந்த சைடில் வந்துட்டு நின்றுட்டுருக்கான் ஜேகேவும் அதுக்கு முன்னாடி ஹேன்ஸு பொண்ணும் நின்றுருக்கா. 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்ருக்காங்க. சிரிச்சுக்கலாம் இல்லை, ஏதோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸு க்ரஷ்ஷு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 2 பேர் பிளாங்கான ஒரு எக்ஸ்ப்ரெஷன் வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஒயன் வந்துட்டு இதை பார்த்துட்றா. ஜிம்மு நாங்கள் பாரேன் அப்படின்னோடனே ஜிம்முனை எட்டி பார்க்குறான். ஏய் யாரா நீங்கள் புதுசாக கிளம்பி வரீங்க. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒரு கிறுக்கு, இல்லை நடுவில் வேறு நிறைய கிறுக்குலாம் வந்துச்சுட்டா, இந்த கிறுக்குலாம் சமாளிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது கிறுக்கு பிடிச்சிக்க போகுது அப்படின்ற மாதிரி ரம்மிங்காக பேசுகிறேன்ட்டு ஜிம்முன்னு வாயை மூடுறா. நானே என்னன்னு தெரியாமல் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பா. நீங்கள் 2 பேர் பார்த்துட்ருப்பீங்க. அப்போது அவள் ஒன்றுமே பண்ணிக்க மாட்டா. 2 பேரும் வந்து நின்றுருப்பாங்க. அவள் கொஞ்ச நேரம் ஜேகேவே பார்த்துட்டு ஒரு லெட்டரை மட்டும் எடுத்து நீட்டுவான். ஜேகே அதை வாங்கிப்பா. அந்த பொண்ணு போயிடுவா. என்ன இவன் லெட்ரு கொடுக்குறான், அவன் வாங்கிக்கிட்டான், என்ன லெட்டராக இருக்கும் அப்படின்னாலும் ஜிம்மன் வேணுன்னே வெறுப்பேற்றுறான். லவ் லெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் வாயை மூடுறா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துவீங்க. சரி நான் எதுவும் சொல்லப்பா அப்படின்ற மாதிரி அவனும் வாயை முடிக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் ஒரு மாதிரி உம்முன்னு இருப்பீங்க, எதுவுமே பேச மாட்டீங்க. லைக் ஏன்டா இங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஜிம்மன் கேட்பான், ஏன் நீ ரொம்ப சோகமாக இருக்க அப்படின்னோடனே, ஆமாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக்கை பற்றியா? ஆமாண்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் சைன் பண்ணிட்டு உட்காந்துருக்கும்போது நீ அவன்கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாக கேட்டுறேன், என்னன்னு கேட்க சொல்கிற. அதான் அந்த பொண்ணு ஒரு வேளை அந்த ஆன்சர் எனக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. இங்கே பாரு ஒயன், எதுவாக இருந்தாலும் பேசினா தான் சால்வ் ஆகும், போய் பேசிப்போ அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு அனுப்பி வைக்கிறான். இவங்கின்னு வருது. ஜேகே வந்துட்டு அங்கே உட்காந்துட்ருப்பானா, நம்ம கொஞ்சம் பேசலாமா ஜேகே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் அவங்கள பார்த்துட்டு போகலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரூஃப் டாப்புக்கு கூப்பிட்டு போகிறான். 2 பேர் நின்றுட்டுருக்கீங்க, ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த பொண்ணு அதான் ஹேன்ஸு, யார் அவள் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அவள் எனக்கு தெரிஞ்ச பொண்ணு. அது என்னோட கேள்விக்கான பதில் கிடையாது. தெரியும் அது வந்துட்டு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருப்பானா. சொல்லு ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லவும் அவனும் வந்துட்டு சொல்கிறான், அவள் என்னோட சேனல் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு காரணம் அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீங்கள் வந்துட்டு பார்த்துட்ருப்பீங்க, எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் அவன் ஃபேஸையே பார்த்துட்ருப்பீங்க. இந்த காலேஜுக்கு வரத்துக்கு முன்னாடி, உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற டைமில், அதாவது என்னோடய ஹாபியை மேலே கொண்டு வரத்துக்கு யாருமே இல்லை அப்படின்றப்போ அவள் மட்டும்தான் இருந்தா. என்னோடய சேனலை பில்ட் பண்ணுறதுக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரத்துக்கும் அவ்வளோ ஒன் ஆஃப் த ரீசன்.
அவள் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. இங்கே நான் இருந்திருப்பேனான்னு எனக்கு தெரியாது. இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ ஃபேமஸாக நான் இருந்திருப்பேனே தெரியாது. ஆனால் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் என்னடா, ஆனால் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு பிஸி ஆகிட்டேன்னா, அவள் கூட பேசுறதே விட்டுட்டேன், டெக்ஸ்ட் பண்ணுறத விட்டுட்டேன், அவளை மீட் பண்ணுறத விட்டுட்டேன். எல்லாத்துக்கும் சரி அப்புறம் மீட் பண்ணிக்கலாம், அப்புறம் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்புறம் எப்போ வரும்னே எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அவளும் ஊர் மாற்றிட்டு போயிட்டா. இப்போ ஏன்டா வந்திருக்கா அப்போது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, தெரியல, என்கிட்ட ஏதோ சொல்கிறதுக்காக வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் அவளுக்கு என் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது, அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல வந்து உங்களுக்கு அவ்வளோதான். ஹார்ட் அப்படியே நின்று போன மாதிரி இருக்குது. ஒரு வேளை உன்னை நான் மீட் பண்ணலன்னா அவள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேனோ என்னவோ. சாரி ஒயன்னா, அதுக்காக இப்போ நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லலை. மேபி உன்னை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவள் கூட பேசியிருந்தா, சேட் பண்ணியிருந்தா, அவளை போய் மீட் பண்ணியிருந்தா இதுதான் நடந்திருக்குமோன்னு தோணுது. சரி இப்போ ஏன் அவள் வந்தா, ஏதோ லெட்டர்லாம் கொடுத்தா நான் பார்த்தேன் அப்படின்னோன்னா, அவனும் கையில் இருந்து அந்த லெட்டரை பார்ப்பான். ஆமாம், நான் இன்னும் பிரித்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவன் பிரிக்கிறான். பிரித்து பார்த்தா உங்களுக்கும் ஷாக்கு அவனுக்கும் ஷாக்கு. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன வயசு ஃபோட்டோ இருக்குது. அது யாருதுன்னா ஜேகேது ஹேண்ட்ஸோது, இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ தான். ஸோ இதுக்கான மீனிங் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனும் வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஸோ அப்போ வந்துட்டு கரெக்டாக ஒரு மெசேஜ் வருமா, என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா கெஃபேயில் ஒரு 5 o'clock நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மெசேஜு. யாருன்னா ஹேண்ட்ஸோவை தான். ஸோ நீயும் என் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 2 பேர் சேர்ந்தா பார்த்துருப்பீங்க அந்த மெசேஜை. நானும் வரணுமா அவன் கூட அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஆமாம் நீ வாயேன் அப்படின்னோடனே நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்கல, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் கெஃபேக்கு போகிறீங்க. போய் அவள் வந்துட்டு ஆல்ரெடி உட்காந்துட்டு இருப்பாளா, உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேர் போவோம். அவன் வந்துட்டு பார்த்துட்டு குட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாள். என்ன குட் அப்படின்ற மாதிரி ஜேகேவும் கேட்கும்போது, பரவாயில்ல இந்த டைம் தனியாக வரல நீ அப்படின்ற மாதிரி அவள் சொல்லுவான். இவன் வந்துட்டு எதுவுமே பேச மாட்டான். நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்துப்பீங்க அந்த பொண்ணுக்கு ஆப்போசிட்டில். சரி நான் ஏன் சொல்லாமல் நான் ஏன் ஊரை விட்டு போனேன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு அதானே அப்படின்னோடனே, அது உனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா, என்னை நீ இக்னோர் பண்ண எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அதனால தான் உன்னை விட்டு நான் தள்ளி போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் தள்ளி போனேன் அப்படின்னோடனே ஜேகேக்கு புரியல. என்ன ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி தானே போனாங்க, இப்போ என்ன ஏன்னா அவ்வளோ வெறுத்தியா நீ அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்துட்டு எதுவுமே பேச ஓகே அவங்க பேசட்டும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கம்முன்னு தான் இருக்கீங்க. அப்போ வந்துட்டு அவள் சொல்கிறா, நீ ரொம்ப தான் மாறிட்ட ஜங்குக், ரொம்ப அந்த டைமில் நீ ரொம்ப மாறிட்ட. ஸ்ட்ரீமிங்கில் சரி, லைவ் போடுறதுல சரி, இல்லைனா சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண, இதுலேயே உன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி நான் இங்கே ஒருத்தி இருக்கேன், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்றத நீ மறந்துட்ட. சரி பரவாயில்ல இருக்கட்டும், நல்ல வேளை இப்போவும் நீ அப்படியே இல்லாமல் உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், உனக்குன்னு ஒரு லைஃப்பை நீ அமைச்சிக்கிட்ட நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஜேகே வந்துட்டு அதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டான், கம்முன்னு இருப்பானா. ஸோ அப்புறம் அவன் கேட்பான், அப்போது எதுக்கு நீ இப்போது என்னை தேடி வந்த தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவள் வந்துட்டு சொல்லுவாள், நீ நினச்சிட்ருக்க நான் உன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சுருந்தேன், இல்லை உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்ப. அப்படிலாம் கிடையாது, எனக்கு உன்னை பிடிக்கும் ஜங்குக் ஆஸ் அ ஃப்ரெண்டாக, அவ்வளோதான். மோர் தேன் க்ரஷ்ன்னு சொல்லிக்கலாம். ஆனால் உன்னை லவ் பண்ணி உன் கூடவே வாழ்கிறதுக்கு நான் ரெடியாக இல்லை. அப்போதைக்கு ரெடியாக இல்லை, இப்போதைக்கும் ரெடியாக இல்லை. நான் எதுக்கு வந்தேன் அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட்டல, அதை நான் பார்த்தேன். அதில் நீ ரெக்ரெட் அப்படின்ற டாப்பிக்கில் பேசிகிட்டு இருந்த, அதை நான் கேட்டேன். நீ அப்போ சொல்லியிருந்த தெரியுமா, இந்த மாதிரி ஒருத்தவங்களை நம்ம தேவையே இல்லாமல் மிஸ் பண்ணிடுவோம். அவங்க நம்ம கூட இருக்கும்போது அவங்க அருமை தெரியாது, ஆனால் விட்டு போனதுக்கப்புறம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு. அது நீ எனக்காக சொல்கிறியோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. அதான் நான் கோவமாக இல்லை இப்போ மேலே, நான் சரியாயிட்டேன், நான் மூவ் ஆன் ஆகிட்டேன், எனக்குன்னு இப்போ ஒரு லைஃப் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு போகலான் தான் நான் வந்தேன். 2 பேரும் பார்க்க அழகாக இருக்கீங்க, உங்கள் 2 பேர் ஜோடி பொருத்தமும் சூப்பராக இருக்குது.
அதை சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவள் ஏஞ்சி போயிடுவா. தேங்க்யூ பாய் அப்படின்ற மாதிரி. உங்களை பார்த்துட்டு நான் ஜேகேவை லவ்லாம் பண்ணல, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருப்பீங்க. அவளும் வந்துட்டு சரி ஓகே எனக்கு டைம் ஆகுது, ஊரில் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, நான் கிளம்புறேன் ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கும் ஜேகேக்கும் பாய் சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடும். நீங்களா சைன் பண்ணிட்டுருப்பீங்க. ஐயோ என்னடா ஆளுக்கு வரீங்க, முதல்ல ஒரு பொண்ணு வந்தா, அப்புறம் டேம் வந்தான், அப்புறம் இந்த பொண்ணு வந்து எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருப்பீங்க. ஜேகே வந்துட்டு அவனுக்கு அப்போ தான் மூச்சு வருது, அப்பாடா அப்படின்ற மாதிரி மூச்சு வருது அப்போ தான். ஸோ இருந்தாலும் அவனுக்கு ஒரு மாதிரியே இருக்குது, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ட்டு அந்த பொண்ணு போக சொல்ல சாரி அப்படின்ற மாதிரி அங்கேன்னு சொல்லுவான். பரவாயில்ல இருக்கட்டும் ஜேகே, எப்போவுமே நான் உன் ஃப்ரெண்டு தான் ஓகேவா, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நீ என்னை கூப்பிட்லாம் எப்போ வேணாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. அவனும் வந்துட்டு தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்லேயே இருப்பான். நீங்கள் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பீங்க, சரி பரவாயில்ல விட்றா அப்படின்ற மாதிரி. அப்புறம் கேஃபே விட்டு போயிருப்பீங்க. நீங்கள் ஜிம் அண்ட் ஜேகே 3 பேர் நடந்து போயிட்டுருப்பீங்க. போயிட்டே இருக்கும்போது ரொம்ப அமைதியாக இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஆமாம் ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு ஜேகே சொல்லுவாள். 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பீங்களா, அதை தயவு செஞ்சு கெடுத்துடாதீங்க அந்த அமைதியை அப்படின்ற மாதிரி ஜிம்மு சொல்லிட்டு வருவான். ஐயோ எதையுமே ஃபீல் பண்ணவே விட மாட்றானே இவன் அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ மறுநாள் காலேஜுக்கும் போகிறீங்க. நீங்களும் ஜேகேவும் 2 பேரும் சேர்ந்து என்ட்ரு ஆகும்போது அங்கே அதாவது பில்டிங்க்கு முன்னாடி நிறையா இதெல்லாம் வச்சுருப்பாங்க உட்கார்றதுக்கு இடம் அப்படின்ட்டு. அந்த இடத்துல வந்துட்டு ஜிம்முன்னு உட்காந்துட்ருப்பான். ரொம்ப அமைதியாக உட்காந்துட்ருப்பான். என்றைக்கும் இல்லாமல் பயமில்ல, ரொம்ப அமைதியாக இருக்கான். நீங்கள் வந்துட்டு பார்க்குறீங்க, என்னடா ஜிம்முன்னு வா உள்ளே போகலாம் அப்படின்னா அப்படின்ற மாதிரி இருக்கான். ஜிம்முன்னு அப்படின்றான். என்னடா உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு ஜேகே தொட்டு பார்க்குறான். இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் என்னாச்சு, டெஸ்ட்டில் ஏதாவது ஃபெயில் ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடி அப்படின்றான். ஸ்நாக்ஸை யாராவது எடுத்துட்டாங்களா அப்படி ஏய் அப்போல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, ஹார்ட் அட்டாக் வருதுல்ல அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்ருக்கான். அப்போ என்ன தானே அவனுக்கு பிரச்சனை, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி எழுந்துச்சி அவன் பாட்டுக்கு போவான். என்ன எதுவுமே பண்ண சொல்ல மாட்றான், ஏதோ மறைக்கிறான், நல்லா மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது அப்படின்ற மாதிரி. நீங்கள் 2 பேர் பின்னாடி அவனுக்கு பின்னாடி இப்படியே பேசிகிட்டே போகிறீங்க. ஒரு லன்ச் டைம் ஆகுது. பார்த்தா ஜிம்மனை காணோம். என்ன எங்கேன்னு சொல்லிட்டு வெளியே எட்டி பார்த்தா ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்றுட்டுருக்கான். இவனே எப்போவும் மரத்துக்கு பின்னாடி தான் இருப்பானா அப்படின்னு தெரியல, வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாமல் போயிட்டுருக்கீங்க அவன் பின்னாடியே. நம்ம 2 பேரும் என்ன நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டையே நோட்டை விட்றோமா என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம் வேறு என்ன பண்ணுறது, தலைவர் தான் எதுவுமே சொல்ல மாட்றாரு அப்படின்னா கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி நீங்களும் பின்னாடியே போயிட்டுருப்பீங்க. ஒரு பொண்ணு வந்துட்டு பேசிகிட்ருப்பா, அவன் கூட ஒரு பொண்ணு வந்துட்டு பேசிகிட்ருப்பான். அவனும் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக பேசணுன்னு, டேய் பார்த்தியா அவனை, பார்த்துட்டு தான் இருக்கேன், ரொம்ப நர்வஸ் ஆகுறான்ல. ஆமாண்டா எனக்கு தெரிஞ்ச ஏதோ இருக்குது அந்த பொண்ணுக்கிட்ட. என்னது, அதான்டா அந்த பொண்ணு மேலே இவனுக்கு ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்ருக்கீங்க. அப்போது என்னாங்க பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க 2 பேரும். திடீர்னு ஜிம்மின் கீழே நோட்டை வேறு போட்டுருவான். அதாவது கை வந்துட்டு அவ்வளோ நடுங்குது சாருக்கு அந்த பொண்ணு கூட பேசும்போது. அந்த பொண்ணு வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து குனிஞ்சு அப்படியே எடுப்பாங்க. ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அந்த பொண்ணு என்ன ஃபீல் பண்ணுறதுலாம் தெரில, ஆனால் சாருக்கு வந்துட்டு ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி 2 பேரும் கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. ஸோ 3 பேர் அப்படியே கிளாஸில் உட்காந்துட்ருப்பீங்க. ஃப்ரீ பீரியட் தான், எந்த சாரோ ப்ரொஃபஸரோ கிளாஸ் எடுக்கலாம் வரல. 3 பேரும் உட்காந்துட்ருப்பீங்க. டேய் ஜிம்முன்னு நீங்கள் தான், டேய் ஜிம்முன்னு சொல்லுவேன், யார் அந்த பொண்ணு, எந்த பொண்ணு, அதான்டா அந்த மரத்து பக்கத்தில். என்ன மரத்து பக்கத்தில், ஒன்று ஜேகே, டே நடிக்காதரா, அதான் அந்த பொண்ணு, இந்த நோட்டு கூட நீங்கள் கீழே போட்டியே. நீங்கள் 2 பேர் என்ன எனக்கு புரியல, ஒட்டு பார்த்துட்டு இருந்தீங்களா, ஒட்டி கேட்டுட்டு இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, வேறு என்ன பண்ணுறது, சார் தான் எதுவுமே சொல்லியே, அதான் நாங்களே கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வேலையில் இறங்கிட்டோன்ட்டு. நீங்களாம் என்னடா ஒரு ஃப்ரெண்ட், மூடிட்டு பேர் சொல்கிறேன் அந்த பொண்ணு பேரை. அந்த பொண்ணு பேர் வேண்டாமே, டேய் சொல்லுடா. அந்த பொண்ணு பேர் வந்துட்டு ஈமி. என்னது ஈமியா அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி சொல். ஐயோ அந்த பொண்ணு பேர் சொல்கிறது நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி ஜிம்மன் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி என்ன கதை அப்படின்னோடனே, இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தோம். சும்மா அழகாக பேசிகிட்டு இருக்க மாட்டீங்க, என்னன்னு சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணு ப்ராஜெக்ட் விஷயமா ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு கேட்டால். சரி நீ என்ன சொன்ன, பண்ணுறேன்னு சொன்னேன். அதுக்கேண்டா கை இவ்வளோ நடுங்குச்சு, அது வந்துட்டு அப்படின்ற மாதிரி போயின்னு பேசிகிட்டு இருப்பான். ஜேகே வந்துட்டு டே என்ன அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டேய் என்னடா இப்படி பொசுக்குன்னு கேட்ட,
டேய் சொல்கிறா பார்த்துக்கலாம் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு பிடிக்கிற பொண்ணு நான் சேர்த்து வைக்க மாட்டேனா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லும்போது ஏதோ பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏய் ஆமாம் ஆமாம் பிடிச்சிருக்கு தான் அப்படின்னோடனே நீங்கள் ஜேகே 2 பேரும் வந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு டக்குன்னு வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒரு நியூ ஆப்ரேஷன் ஜிம்மனோட லவ்வை சேர்த்து வைக்கிறதுன்னொன்னே எதுவும் பண்ணிடாதீங்கடா, அது பாட்டுக்கு நல்லா போயிட்டுருக்குடா, ஏதோ வந்து கெடுத்து விட்றாதீங்கடா அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருப்பான். அதெல்லாம் பண்ண மாட்டோம்டா, ஒரு லவ்வர்ஸ்க்கு தான் தெரியும் இன்னொரு லவ்வர்ஸை எப்படி சேர்த்து வைக்கணும், கிளிக்க தெரியும். நீங்கள் 2 பேருமே 1008 பிரச்சனை 1008 பேர் நிறைய நடுவில் வந்து உங்களதே கெடுத்துட்ருக்காங்க, நீங்கள் வந்து என்னோடது எதுவும் கெடுத்துடாதீங்கண்ணா, நானே பார்த்துக்கிறேன் தாண்டவனே. அதெல்லாம் முடியாது ஜிம்முன்னு, எங்கள் 2 பேரும் சேர்த்து வைக்க நீ என்னெல்லாம் பண்ண, எவ்வளோ எரிச்சல் கூட்டினேன், அதெல்லாம் தாங்கிட்டு தானே இருந்தோ உங்களுக்கு பண்ண போகிறோம். ஆனால் பாரு இது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் போய் முடியும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் ஏஞ்சி போயிடுவீங்க. ஐயோ இவங்க 2 பேரும் ஏதோ என் வாழ்க்கையில் விளையாட போகிறானுங்க அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்ருக்கான். அங்கே என்ன உட்காந்து புலம்பிட்டு இருக்கா, வா எங்களோட அப்படின்னு சொல்லிட்டு அவனை சேர்த்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ஒரு மரத்தடியில் உட்கார வச்சு நோட்டு புக்கெல்லாம் கையில் நோட்டோ பெண்ணோ கையில் கொடுத்துட்டு, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இல்லை எழுது, நோட் பண்ணு, இந்த மாதிரி தான் நீ அந்த பொண்ணுக்கெலாம் பேசணும் ஓகேவா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு நிறைய காம்ப்ளிமெண்ட்லாம் கொடுக்கணும். லைக் எப்படி சொல்லணும்னா, கண் அழகாக இருக்குது, இல்லைனா நீ பேசுகிற வாய்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நீ பார்க்க இன்றைக்கி அழகாக இருக்குது, உன் ட்ரெஸ் இன்றைக்கி நல்லா இருக்குது, அந்த மாதிரிலாம் காம்ப்ளிமெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும்டா அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லும்போது வாயின் வந்துட்டு சொல்கிறா, கேர்ள்ஸுக்கு எப்போவுமே வந்துட்டு பொசசிவ் ஜாஸ்தி, அதனால் நீ அவள் கூட இருக்கும்போது எங்ககிட்ட வந்து பேசுறது இல்லைனா எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதெல்லாம் விட்டுரு, அந்த பொண்ணுகிட்ட இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ண ஓகேவா, கொஞ்ச நாளைக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் சொல்கிறாங்க. ஜிம்மின் வந்துட்டு பேனை உட்காந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் 2 பேரும் இன்றைக்கி என்ன அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னோடனே, ஏன் பண்ணக்கூடாதா, ஐயோ உங்கள் வாழ்க்கையே உங்களுக்கு பார்த்துக்க தரல, இல்லை என்னோடய வாழ்க்கையில் வந்து மூடிட்டு நாங்கள் சொல்கிறதா நோட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே மறுநாள் வந்துட்டு ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாங்க. ஜிம்முன்னு வந்துட்டு போகிறான். அந்த எமி பொண்ணு வந்துட்டு உட்காந்துட்ருக்கு. ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த பொண்ணு வந்துட்டு ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜிம்முக்கு வந்துட்டு நேற்று சொல்லி கொடுத்தது எல்லாமே மண்டையில் ஓடிட்டுருக்கு. ஓகே இப்படிலாம் சொல்லணும், இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஓடிட்டே இருக்குது. உனக்கு உனக்கு கண் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஆ தெரியும் எனக்கு, இல்லை எல்லாருக்குமே கண் இருக்கும் தான் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவாள். அங்கே பின்னாடி மரத்து பின்னாடிலேருந்து 2 பேர் பார்த்துருப்பாங்க. ஐயோ என்ன சொல்லி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துவீங்க. அந்த பொண்ணுக்கு கண் இருக்குன்ட்டு அவன் சொல்கிறான்டி அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அது கேட்குதுடா, என்னடா இப்படி சொல்லி வச்சுருக்கான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் ஐயோ போச்சு என்ன பேசுகிறான் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டு இருப்பீங்க பின்னாடிலேருந்து. அப்புறம் இந்த மாதிரிலாம் பேசிட்டதுக்கப்புறம் அவன் வந்துட்டு கிளாஸ்க்கு வருவான். 2 பேரும் கிளாஸில் அவனை பார்த்து முறைச்சிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. நான் என்ன பண்ணேன், லூசு உன் கண் அழகாக இருக்குன்னு சொன்னால் உனக்கு கண் இருக்குன்னு போய் எவனா சொல்லி வைப்பானாடா, லூசா நீ அப்படின்ற மாதிரி ஜேகே அப்படியே கத்துறான். நான் என்ன பண்ணுறது, நான் பயந்துட்டேன், நீங்கள் சொன்னது எல்லாமே மண்டையில் ஓடிட்டு தான் இருந்துச்சு, ஆனால் அந்த பொண்ணை பார்த்தானா பயம் வந்துருச்சு. அவன் என்ன ராட்சசியாடா, பொண்ணு தானடா, அவளை பார்த்து ஏன்டா பயப்படுற அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்கான். சரி ஓகே உங்கள் ரெண்டு பேரையும் தான் லாஸ்ட்டாக நான் நம்பி வந்திருக்கேன், எப்படியாவது காப்பாற்றிடுங்க, என் லவ்வை சேர்த்து வச்சுருங்க அப்படின்ற மாதிரி அவன் நிற்கிறான். இப்போ வந்து கேளுவா, சரி ஜேகே கோவப்படாத, இங்கே பாரு ஜிமின், நீங்கள் தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஃபெஸ்டிவல் வருதுல்ல, மியூசிக் ஃபெஸ்டிவல் வருதுல்ல நம்ம காலேஜில். ஆமாம் அதுக்கு என்ன இப்போது, அவளையும் இன்வைட் பண்ணலாம், ஏமியையும் இன்வைட் பண்ணலாம், அவள் கூடவே நீ இரு, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் தான் நடக்குது பரவாயில்ல, ஆனால் அவளையும் கூப்பிட்டு அவளுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடு, அவள் கூடயே இரு எப்போவுமே அப்படின்னோடனே நான் திரும்பவும் பயந்துட்டேன்னு என்ன பண்ணுறது அப்படின்றான். அதெல்லாம் பயப்பட மாட்டேன், எங்களை நம்பு பார்த்துக்கலாம், இந்த பாரு உனக்கு லவ் செட் ஆகணும்னா நீ இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணி தான் ஆகணும், ப்ளீஸ் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு, முதல்ல எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது எனக்கு எரிச்சலாகுது, அது நீ உனக்கு கண் இருக்குன்னு சொல்லும்போது எவன்டா அவன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு தெரியுமா எனக்கு, நீலாம் என் ஃப்ரெண்டா ஜிம்முன்னு அப்படின்ற மாதிரி கத்திகிட்டு இருக்கீங்க நீங்கள். சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாதிரி அமைதியாக உட்காந்துருப்பான் பாவம் பிள்ளை. அப்புறம் அந்த 1 வீக் கழிச்சு அந்த ஃபெஸ்டிவலும் வருது. 3 பேரும் நின்றுட்டுருக்கீங்க. அந்த பொண்ணும் வரா, ஹாய் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த பொண்ணு ஹாய் அப்படின்ற மாதிரி வரா. அவங்க 2 பேரும், அதான் நீங்கள் 2 பேர் பின்னாடிலேருந்து, சரி ஜிம்மன் எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னோடனே, கிளம்புறீங்களா, ஓகே அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு போயிடுவான். ஓகே இன்றைக்கி வந்துட்டு அவன் கொஞ்சம் நர்வஸாலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கான். ஓகே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறீங்க. போயிட்டு சரி என்னென்ன பண்ணலாம், அவனை என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி பின்னாடிலேருந்து அவங்க 2 பேருக்கும் தெரியாமல் பார்த்துட்ருக்கீங்களா. நம்ம திரும்பவும் அவனை ஒட்டு பார்த்துட்ருக்கோம், அதாவது
பார்த்துட்ருக்குமா ஒழிஞ்சு நின்று அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்கும்போது, ஆமாண்டா ஆனால் இதெல்லாம் உனக்கு தப்பாக தெரில, நம்ம ஃப்ரெண்டுக்காக எல்லாம் செய்கிறதுலாம் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரில அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிகிட்ருப்பீங்க. ரொம்ப நேரமாக ரொம்ப தள்ளி தள்ளி டிஸ்டன்ஸை தள்ளி தள்ளி பேசிகிட்டு இருப்பாங்களா, அதாவது அவங்க 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி மறைவாக தானே நின்றுட்ருப்பீங்க. அவனை கொஞ்சம் தள்ளி விடலாமா, கிட்ட நிற்க சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த ஜேகேல வேண்டாம் அப்படின்றான், இல்லை வேணும் அப்படின்ற மாதிரி என்ன சொல்வீங்க. தெரியாமல் வந்துட்டு ஜிம்முன்னு லைட்டாக தள்ளி விடலாம் பார்த்தா மொத்தமாக பொதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மேலே விழுந்துடுறீங்க. அவன் போய் எமி மேலே விழுந்துடுறான். 3 பேரும் கீழே கிடக்குறீங்க. நீங்கள் டக்குன்னு எந்திரிச்சிடுறீங்க. ஆனால் ஜிம்முன்னு வந்துட்டு எமி மேலே விழுந்துருக்கான். அவங்க 2 பேருக்கும் ஷை அங்கே, இங்கே உங்களுக்கு ஷை. ஐயோ போச்சு நீ இப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜேகே வந்துட்டு நான் தான் அப்போவே சொன்னலைன்ற மாதிரி எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் பிளாங்காக இருக்கான். நீங்கள் 3 பேரும் அங்கே ஷையாக நின்றுட்டுருக்கீங்க. அப்புறம் ஐயோ சாரி அப்படின்ற மாதிரி ஜிம்மன் எழுப்பி விட்றான். மூதேவி பார்த்துட்டு ஒழுங்காக வர மாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அவன் வந்துட்டு உங்களுக்கு கத்துறான். சாரி ஜிம்மன் தெரியாமல் பண்ணலடா அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி போய்ட்றீங்க. அங்கே போனால் ஜேகே நான் தான் சொன்னல, நான் இப்படி நடக்கவே இல்லைடா. ஐயோ சரி விடு, நடந்ததெல்லாம் நன்மைக்கே அப்படின்ற மாதிரி அவன் உங்களை கூப்பிட்டு போவான். நீங்கள் வந்துட்டு சாரின்னு கேட்டுட்ருப்பான் ஜிம்மு. இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எமி சொல்லுவாள். பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை பரவாயில்ல தெரியாமல் தானே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவ்வளோ கேஷுவலாக விட்டுருவா. சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி ஜிம்னு வந்துட்டு அங்கே ஜாலியில் இருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா 4 பேரும் உட்காந்துட்ருப்பீங்க. உட்காந்துட்டு சரி நம்ம கேம் விளாட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டில் ஃப்ளிப் பண்ணி அது நின்றுச்சுன்னா ஓகே, நிற்கலைன்னா பார்ட்னர்ஸாக விளாட்றாங்க. ஜேகேவும் நீங்களும் ஒரு பார்ட்னர், ஜிம்முன்னும் எமியும் ஒரு பார்ட்னர். ஃப்ளிப் பண்ணி விழுகலை அப்படின்னா உங்கள் பார்ட்னர் வந்துட்டு ஒரு ஷாட் எடுத்து குடிக்கணும். ஷாட் மீன்ஸ் லைக் ஒயின் ஓகேவா, ஒரு ஷாட் ஒயின் அதை எடுத்து குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஓகே அப்படின்ற மாதிரி 4 பேர் அக்செப்ட் பண்ணிட்டு, இப்போ வந்துட்டு ஃபெஸ்டிவல் வந்துட்டு காலேஜில் முடிஞ்சிச்சு. அதனால் வெளியில் தான் விளையாடிட்டுருக்கீங்க. அதனால் காலேஜில் அலோட் கிடையாதுல, அதனால தான் வெளில போய் விளையாடிருக்கீங்க. ஸோ ஃப்ளிப் பண்ணுறீங்க. ஜேகேக்கெலாம் கரெக்டாக விழுந்துடுது. அதாவது வின் பண்ணிட்டா திருப்பி அவங்களே விளையாடலாம், இல்லைனா வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ட்னர் விளையாடணும். இவன் ஜேகே ஃபஸ்ட்டு ஜிம்முன்னு போடுவான், பார்த்தா ஃப்ளிப் ஆகாது விழுந்துடும். அச்சோ அப்படின்ற மாதிரி எமி எடுத்து ஒரு ஷாட் எடுத்து குடிப்பா. அப்புறம் எமி விளையாடும்போது கரெக்டாக வந்துடும். அப்புறம் ஜேகேவே தான் விளையாடிட்டு இருப்பான். ஒயினுக்கு சான்ஸே வராது. அதாவது அவன் வின் பண்ணிகிட்டே தான் இருப்பான். அதனால ஒயினும் ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்து குடிக்கிற மாதிரியான எந்த ஒரு இதுவும் வராது. எமி வந்துட்டு கரெக்டாக போட்டுருவா. அப்புறம் இன்னொரு தடவை போடுவா, விழுகாது. அதனால் ஜிம்மன் வந்துட்டு ஒரு ஷாட் எடுத்து அடிப்பான். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஜாலியாக தான் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா கொஞ்சம் நேரம் தனியாக விடலாம் அவங்க 2 பேரையும் சொல்லிட்டு, சரி காய்ஸ் போர் அடிக்குது, நாங்கள் அப்படியே அந்த சைடு கடைகள்லாம் பார்த்துட்ருக்கோம், நீங்கள் இந்த சைடு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அந்த சைடு போயிடுவாங்க. ஐ மீன் நீங்கள் 2 பேர் அந்த சைடு போயிடுவீங்க. இவங்க 2 பேர் நின்றுட்டுருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் டுடே, இன்றைக்கி டே ரொம்ப ஜாலியாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாள். பரவாயில்ல இருக்கட்டும் மீ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவான். அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி எமி வருவா. சொல்லு அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு கேட்பான். எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி அவள் கேட்டுருவா. இவனுக்கு வந்துட்டு ஒன்றும் புரியாது, அப்படியே முழிச்சிட்ருப்பான். அது உனக்கு எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லை அன்றைக்கி உனக்கு கண் இருக்குதுன்னு சொன்னில, அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏதோ ஏதோ சொல்லிட்டேன்ட்டு. நல்லா தான் இருக்குது இந்த ஃபீலிங்கும், எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் போயிடுவா. அவள் போனதுக்கப்புறம் ஜேகேவும் நீங்களும் வருவீங்க. டெய்லி அவள் என்னடா சொன்னா அப்படின்ற மாதிரி உழுக்குவீங்க அவனை போட்டு. அவன் என்கிட்ட ஏதோ சொன்னா மச்சான், சொல்லணுன்னு சொன்னாடா. சரி நானும் சொல்லுன்னு சொன்னேன். அப்புறம் அவள் என்னை உனக்கு ஐ மீன் எனக்கு அவளை பிடிக்குன்றது அவளுக்கு முன்னாடியே தெரியுமாண்டா அப்படின்னோடனே, நீங்களாம் வந்துட்டு குறிச்சிட்ருக்கீங்க அப்படியா அப்புறம் அப்படின்ட்டு. அப்புறம் அவள் எப்படின்னு நான் கேட்டேன். உனக்கு கண் இருக்குன்னு சொன்னதை வச்சே ஏதோ நான் வேறு ஏதோ சொல்லிட்டேன்றது அவளுக்கு தெரிஞ்சிச்சாண்டா அப்படின்ற மாதிரி பேயறிஞ்ச மாதிரி நின்றுட்டுருப்பான். டேய் சூப்பர்டா, அவளுக்கு என்ன அப்போ உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா, அப்படி தாண்டா சொல்லிட்டு போனான், எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய் மென்டல், அவளுக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம்டா அப்படின்ற மாதிரி 3 பேர் சேர்ந்து ஐ மீன் நீங்கள் 2 பேர் குடிச்சிட்ருக்கீங்க. ஜிம்முனுக்கு அப்போ தான் ரிலீஸ் ஆகுது. அவள் எனக்கு பிடிச்சிருக்குன்னு தானே சொன்னான். ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி அவனை குதிச்சிட்ருக்கான். 3 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க. அப்புறம் என்ன, நீங்களும் ஜேகேவும் ஒரு பேரு, ஜிம்மனும் எமியும் ஒரு பேரு. அப்புறம் ஒரு வாரம் கழித்து ஜிம்மனும் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான், எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சொல்லியிருப்பான். 4 பேர் உட்காந்து இப்போ ஒரு சன்செட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபைனலி நீ கன்ஃபஸ் பண்ணிட்டடா அப்படின்ற மாதிரி ஜிம்மனை போட்டு கலாய்ச்சிட்ருக்கீங்க. நான் நல்ல வேலை உங்களை மாதிரி இல்லை நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஏன் நாங்கள் இப்படி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஏன் ஒயினு
சொல்லு ஜிம்மன். உனக்கு நம்ம கேமிங் சென்டர் போனோம்ல, ஞாபகம் இருக்கானோன்னே நீங்கள் வந்துட்டு இல்லை எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்லுவான். இல்லை ஜேகே வேண்டாம், ஒரு பொண்ணு வந்து ஒரு சின்ன சீட்டுக்காக என்கிட்ட சண்டை போட்டா. அது என்னோடய சீட்டு, அதான் சொல்கிறேன், சீட்டுக்காக சண்டை போட்டா அப்படின்னோடனே எம்மியில் அப்படி தான் நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணிக்கலான்னொன்னே, அப்பா அதெல்லாம் ஒரு பழைய கதை, கேவலமான கதை அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்லுவான். டேய் போதும் நிறுத்துடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி லைக் எப்படி சொல்கிறது, எனிமீஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன், இப்போது எனிமீஸ் டு லவ்வர்ஸும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த எனிமீஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் டு லவ்வர்ஸ் எல்லாம் நான் இப்போ தான்ப்பா பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஜிம்முனும் எம்மியும் 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் எந்திரிப்பாங்க. நாங்கள் அப்படி தான் அப்படின்னோடனே ஜேகேல ஒன்று, ஆமாம் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி தான் ஒரு சீட்டுக்காக என்கிட்ட சண்டை போட்டவ, ஏன்னா நீ என் சீட்டை திருடிட்டடா அப்படின்ற மாதிரி கத்துவீங்க. டேய் இப்போ இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனால் இத்தனை வருஷமும் இதை சொல்லியே தான் சண்டை போடுறதுங்க ரெண்டும் அப்படின்ற மாதிரி ஜிம்முன்னு சொல்லுவான். யாருக்கு தெரியும், இவங்க ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிறதுக்கு பதிலாக யூ ஆர் ஸ்டோலன் மை சீட் அப்படின்னு தான் சொல்லிப்பாங்க போல். சரி விடு நமக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க விட்டு அவங்க 2 பேர் தனியாக போயிடுவாங்க, நீங்கள் 2 பேர் தனியாக போயிடுவீங்க. ஸோ இதே மாதிரி காலேஜும் முடியுது ஃபுல்லாக, ஐ மீன் கிராஜுவேட் ஆகிட்டிங்க 4 பேரும். அப்புறம் ஆளாளுக்கு அவங்கவுங்க கெரியரை பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணணும்ல, நீங்களும் ஜேகேவும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வெட்டிங் ஹாலில் ஜேகே வந்துட்டு நின்றுட்டுருப்பாரு. நீங்கள் வருவீங்க, வந்ததுக்கப்புறம் என்னம்மா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்பான். ஏன் நேற்று நைட்டு தானே பார்த்தேன், நல்லா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. நல்லா தான் இருக்க, நேற்று வரைக்கும் நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட், இனிமேல் என் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருப்பீங்க. எப்படி கல்யாணத்துக்கு அப்புறமும் நார்மலாக இருப்பியா இல்லை சீட்டுக்காக சண்டை போட்டுட்ருப்பியா அப்படின்னா, ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த ப்ரைஸ்ட்டை வந்துட்டு ரிங்கை மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லவும் நீங்கள் 2 பேர் ரிங்கை மாற்றிப்பீங்க. எல்லோரும் வந்துட்டு ஹே சூப்பர் அப்படின்ற மாதிரி கை தட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஹாப்பி என்டிங், ஜிம்முனுக்கும் ஆள் கிடச்சாச்சு, உங்களுக்கும் ஆள் கிடச்சாச்சு, 2 பேருக்குமே ஆள் கிடச்சாச்சு. இது ஒரு நல்ல எண்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் இதுக்கப்புறம் இந்த பார்ட் அவ்வளோதான்டா, ஃபுல்லாக அவ்வளோதான். அந்த கேமர் பாய் ஃபால்ஸ் ஃபார் யூ எஃப்எஃப் வந்துட்டு முடிஞ்சிடுச்சு. 2 ஷார்ட்டாக போட்டேன், எப்படியோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் நான் இந்த மாதிரி நிறைய ஜிம்முக்கு வர தனியாக ஒரு எஃப்எஃப் வேறு எழுதிட்டுருக்கேன் இப்போது. ஸோ கமெண்ட்ஸை பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஷாட் கூட நான் போடுறேன். தேங்க்யூ.